கேக்குதா? கேக்குது. கேக்குதா? பரணி, இன்னைக்கு பெருசா அப்டேட் வந்த மாதிரி ஞாபகம் இல்ல. இருந்தாலும் வந்த அப்டேட் சொல்லிருங்க. நான் பேசுறது Okay. மட்டும் தாங்க கேட்கலையா? ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது ப்ரோ. நாங்க பேசுறதா உங்களுக்கு கேட்கல போல. சரி, நான் அப்டேட் சொல்றேன், அதுக்கப்புறம் பேசலாம். இன்னைக்கு வந்து பெருசா அப்டேட் வரல எதுவும், பட் இருந்தாலும் சொல்றேன். மரண மாஸ் அந்த படத்துல வந்து புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட அடுத்த படம் சக்தி திருமகன், அந்த படத்தோட டைரக்டர் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தாரு. அதுல வந்து விஜய் ஆண்டனி வந்து ஒரு கிரே ஷேடட் கேரக்டர் பண்றாரு, கிட்டு அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு கேங்ஸ்டர் வந்து ஒரு கதாபாத்திரம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. பசுகா யூஎஸ் சென்சார் ஆயிருக்கு. குட் பேட் அக்லியோட கேரளா புக்கிங்ஸ் வந்து நாளைக்கு காலையில் 10 AM ஓப்பன் பண்ணுறாங்க. பட்டு 6 AM ஷோ இருக்காது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன். பட்டு நாளைக்கு புக்கிங்ஸ் ஓப்பன் ஆனாதான் ஃபர்ஸ்ட் ஷோ என்ன எப்படின்னு தெரியும். அதே மாதிரி கொம்பு சீதி அப்படின்ற படத்தோட கிளிம்ஸ் அது நாளைக்கு ஈவினிங் 5 PM வருது. அதே மாதிரி வேற எந்த பெருசா அப்டேட்டும் வரல. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நம்ம பெருசா வந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு எனக்கு அப்டேட்டே நீங்க வந்த மாதிரி தெரியல சினிமால இருந்து. அவ்வளவுதான். அப்புறம் அந்த கொம்பு செய்தி படம் சொன்னீங்கல்ல, ஆமா. இது வந்து நிறைய பத்தி தெரியுமா தெரியல. அது வந்து கேப்டன் விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன் நடிக்கிற படம். ரஜினி முருகன் வருத்தம் வராத வாலிபர் சங்கம் படங்களை இயக்கிய பொன்ராம் இயக்குற படம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக். ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல ரெடி ஆகிருக்கிற ஒரு படம். நாளைக்கு வந்து அதுக்கான கிளிம்ஸ் வருது. எங்க ஏரியால எல்லாம் ஷூட் பண்ணாங்க ப்ரோ, திண்டுக்கல்ல எல்லாம். ஓ, இது அந்த ஹரியோட படம் ஆல்ரெடி அவரு ஒரு படம் ஒண்ணு பெண்டிங் இருக்குல்ல, ஷூட்டிங் முடிச்சு விஜயகாந்த் பையனுக்கு. ஆமா, அதுவும் பெண்டிங், அதுவும் வரல. பொங்கலுக்கே வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமா, அது பொங்கல் டேட்டும் போட்டாங்க, ஒண்ணு காணும் அதையும். அதான் சுமார் ப்ரோ, சும்மா பிஸியா இருக்கீங்க. அது வந்து ஃபாரின் ரைட்ஸ் யாருக்கும் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. பட் வந்து என்னன்னா, அப்புறம் பே வாங்கிட்டு அப்புறம் இன்னொருத்தட்ட அப்படியே கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதனால கேஸ் நடக்குது. அது சுகுமார் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரிதான் PR சுந்தர் சொல்லியிருக்காரு. இன்னொரு வில்லன் இருக்காரு, அதை நான் பேருக்கு சொல்ல மாட்டேன், படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. அந்த அஜித்தோட ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் PR சுந்தர் இருப்பார்ல, அப்படியே சேர்ந்து கிட்ட சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி தான் கேட்டேன் அந்த வீடு. நம்ம எதுவுமே இப்ப தெரிஞ்சுக்க வேணாம் ப்ரோ. நம்ம நோண்டி நோண்டி கேட்டா எதனா ஒரு பாயிண்ட்ல எதனா ஒரு லீக் மாதிரி ஆகி தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பேச வைக்காதீங்கடா அப்படின்றீங்களா? இல்ல, அது ரொம்ப சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆயிடும். அப்புறம் எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு புதுசா தெரியாத மாதிரி ஆயிடும்ல. ஒரு சில இதெல்லாம் அப்படியே தெரியாம இருந்தாலே நல்லா இருக்கும். இல்ல, அது ரோலக்ஸ் லாஸ்டா தெரிஞ்சிருச்சு, அது மாதிரி தெரியாம இருந்தா சந்தோஷம். சூர்யா இதுதான் அப்படின்ற மாதிரி முன்னாடி தெரிஞ்சிருச்சு இல்ல, அது மாதிரி இல்லாம இருந்தா சந்தோஷம். படம் ரிலீஸா ஒரு நாள் அதுவாச்சு சில பேருக்கு தான் வந்து ஆன்லைன்ல அதான் சோசியல் மீடியால பெருசா யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு தெரியல. அது பெரிய ஒரு இதுவா இருக்கு. இப்பெல்லாம் அப்படி இல்ல. எல்லாருமே வந்து சோசியல் மீடியால என்ன நடக்குதுன்னு எல்லாமே எல்லா இடத்துலயும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து நம்ம அது பெருசா நம்மளே வந்து இது பண்ணிக்க வேண்டாம். மேஜரான அப்டேட்ஸ் நம்ம கேக்குறோமா, இது எப்போ வருது, இது எப்போ ரிலீஸ், இது எப்போ ஒரு ஒரு தேர்ட் சிங்கிள் எப்போ வருது, அந்த ஒரு ட்ராக் எப்போ வருது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்ப்ரைஸ் கேமியோ மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். அதுதான் இப்போ நம்ம ஹிட் 3யோட அந்த இது வந்துட்டு டைரக்டர் போட்டிருப்பாரு பாத்தீங்களா? அந்த ஒரு இது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. கார்த்தி அதுல பண்றது ரிவீல் ஆனது வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தாரு. நான் பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப அப்செட் ஆகி ஒரு ஒன் பேராகிராஃப் போட்டிருந்தாங்க. அது அளவுக்கு யார் இன்டர்ஃபியர் ஆகுது மீடியா அப்படின்னு போட்டிருந்தாரு. அது கரெக்ட் தான். இப்ப எல்லாமே வந்து நம்ம அது அது அந்த அந்த ரீசனாலே நமக்கு நிறைய ஒரு இது சர்ப்ரைஸ் அந்த இது எல்லாமே நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்ம சிம்பிள் தான். இப்ப டிராகன் படம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க.
டிராகன்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு இது கேமியோ எல்லாம் வைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஸ்வத் ஒரு சீன்ல வருவாரு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல இவானா வருவாங்க. கரெக்டா? இவானா வர்றதே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அந்த சீன் எல்லாமே கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்திருக்கும். ஏன்னா அந்த படம் வரும்போது முன்னாடி யாரும் அப்டேட் டிராகனோட படத்துல யார் கேமியோ அதெல்லாம் நம்ம யாரும் கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அது அது இப்பதான் பிரதீப் பண்ணிட்டு வர்றாரு, இப்பதான் வளர்ந்துட்டு வர்றாரு. ஆனா அதுல நம்ம யாரும் ஆர்வம் காட்டல. ஆனா அந்த படம் நம்மளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்ததுல. அடுத்த சிங்கிள் செவன்த்தா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும் அது, ஆனா சொல்ல மாட்டாரு. நான் காலையிலேயே கூட கேட்டேன் அவருக்கு. ப்ரோ ஹிந்தி தெலுங்கு என்னாச்சு ப்ரோ? ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதுக்கப்புறம் எதுவுமே பெருசா ஒண்ணு விடல. டீசர் மட்டும் தான் விட்டாங்க, அதுக்கப்புறம் சிங்கிள் விடல, செகண்ட் சிங்கிள் விடல. ஒருவேளை ஹிந்தி இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லையா ப்ரோ? ஹிந்தி ஸ்டார்டிங்ல பெருசா கான்சன்ட்ரேஷன் பண்ற மாதிரி ஒரு ஒளி தெரிஞ்சது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இப்ப இல்லை. எந்த ஒரு இதுவுமே இல்ல. டீசருக்கு அப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே விடல. ஹிந்தி விடல, தெலுங்கு விடல, சிங்கிளோட விடல. விடாமுயற்சி கூட சிங்கிள் விட்டானுங்க, தெலுங்குல விட்டானுங்க. மைத்திரியில இன்னொரு படம் இருக்குல்ல, அதை பாக்குறாங்க போல அவங்களே. பேசுறீங்களா? அதான் நானும் யோசிக்கிறேன், யாரும் பேசல போல இருக்கு, அமைதியா இருந்திருக்கு. சரி, ஒன்றும் இல்லை. மைத்திரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி ரிலீஸ் பண்றதுல பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹிந்தி படம் ஜாட், அந்த ஹிந்தி கணக்கு, இன்னொன்று தமிழ் படம் கணக்கு குட் பேட் அக்லி. ரெண்டுமே அவங்க தயாரிச்சாலும் அவங்க டைரக்டா தெலுங்கு படம் ரிலீஸ்மே கணக்கு கிடையாது, டப்பிங் ரிலீஸ் தான். டப்பிங் ரிலீஸுக்கு என்ன தேட்டருக்கு கொடுக்குவாங்களோ, என்ன ப்ரொமோஷன் பண்ணுவாங்களோ அதை மட்டும் தான் அவங்க பண்றாங்க. அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. அது போக வந்து ஜாக்னு ஒரு படம் அங்க ரிலீஸ் ஆகுது, ஒரு சின்ன பட்ஜெட் படம். அந்த சித்துங்கிற ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா பொம்மரிலு பாஸ்கர், உங்களுக்கு தெரியும், சந்தோஷ் சுப்பிரமணியம், அந்த படங்கள்லாம் தெரியும். அந்த படங்களை இயக்கிய பொம்மரிலு அந்த அந்த பாஸ்கர் தான் இந்த படத்தை இயக்குறாரு ஜாக்கு. அங்க அதனால அது ஒரு டீசென்ட் ஹைப் இருக்கு. அந்த படத்தையும் சில ஏரியாக்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அது போக வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அது ஒரு பெரிய டைட்டில் எனக்கு உச்சரிக்க வரலன்னு வச்சுங்களேன். இது மாதிரி அவங்க படமே வந்து மொத்தம் 4 படம் இந்த ஏப்ரல் 10, 11 இந்த 2 தேதிக்கு ரிலீஸ் பண்றாங்க. அதனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து ரெண்டாவது அஜித் படங்கள் வந்து என்னதான் வந்து இங்க நம்ம ஊர்ல பெரிய ஹீரோனாலும் அங்க வந்து அவருக்கு லிமிடெட் ரிலீஸ் பண்ணா போதும். அதனால அவங்க அப்படிதான் பண்றாங்க. சரி பிரகாஷ், இதுல ஒரு டவுட். இப்ப அஜித் அப்செட் ஆக மாட்டாரா ஒரே நேரத்துல 2 படம் ரிலீஸ் பண்றாங்களே அப்படின்னு? அவரு ஏன் அப்செட் ஆகுறாரு? அவங்க தமிழ்ல படம் எடுத்து தமிழ்ல 2 படம் எடுத்து தமிழ்ல 2 படத்தை ஒரே தேதி ரிலீஸ் பண்ணா அவருக்கு அப்செட் ஆகலாம். ரிலீஸ் ஆகிறது ஆந்திரால அவருக்கு அவரோட கரண்ட் மார்க்கெட் என்ன, அவரோட கரண்ட் பிசினஸ் என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அவரே அவர் அப்செட் ஆக போறாரு. அங்க நார்மலா ஒரு படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அப்படிதான் ரிலீஸ் ஆகுது. விடாமுயற்சி என்ன ரிலீஸ் ஆச்சோ அந்த மாதிரி அதை விட கொஞ்சம் பெட்டர் ரிலீஸே கிடைக்கும் சொல்ல போனா. என்ன ஒண்ணு, அது நமக்கு தெரியும் விடாமுயற்சி இப்படி ரிலீஸ் ஆகிறது தெரியல. ஏன்னா அவங்க மைத்ரி மேக்கர்ஸ் அங்க ஆஃப்லைன் ப்ரொமோஷன் நல்லா பண்றாங்க. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல அங்க வந்து என்னென்ன ப்ரொமோஷன் பண்ணணுமோ பேசிக் ப்ரொமோஷன் சொல்லுவோம்ல அதை பண்றாங்க. விடாமுயற்சியை விட சொல்ல போனா நல்லதுதான். ஏன்னா விடாமுயற்சின்னு ஒரு தமிழ் டைட்டில் வச்சுட்டு அது கடைசி நேரத்துல பட்டுடலை அப்படின்னு ஒரு பேரை வச்சு, அதுவும் பட்டுடலைங்கிறது விடாமுயற்சிங்கிற டைரக்ட் மீனிங் வர மாதிரி அதெல்லாம் அவங்களோட தெலுங்கு புக்ல இந்த அரிச்சியோடியில் எழுதுற மாதிரி வார்த்தைகள் அதெல்லாம் டைட்டில் வச்சதுக்கு இந்த குட் பேட் அக்லிங்கிற காமன் டைட்டில் எவ்வளவோ பெட்டர் அவங்களுக்கு இந்த ரீச்சுங்கிறதுக்கு. ரெண்டு சினிமா ஆடியன்ஸ் தான் பார்க்க போறாங்க. நீ டப்பிங் படங்கள்லாம் பாக்குறது நீ யாரு பாப்பா? நம்ம தெலுங்கு படம் தெலுங்கு படத்துல நல்லா ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்ல இருக்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது டப்பிங்ல வந்து நல்ல படமா இருந்தா நம்ம பார்ப்போம். இல்ல எல்லா படத்தையும் பாத்திர மாட்டோம்ல, அது மாதிரிதான். ஓகே ஓகே ஓகே. ப்ரோ சுகுமார் ப்ரோ, என்ன ஸ்பெஷல்? ஐபிஎல் தான் ஸ்பெஷல் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 2 மேட்ச் வேற. ஓகே, அது ஆமா இன்னைக்கு 2 மேட்ச். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் காரணம் புரியல. செவ்வாய்க்கிழமை எதுக்கு 2 மேட்ச்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியாம இருக்கு. செவ்வாய்க்கிழமை எதுவும் லீவ் நாளா? இல்ல ப்ரோ, அது பேலன்ஸ் பண்ண எதனா ஒரு நாள் அந்த மாதிரி வைப்பாங்க, லீவ் நாளுன்னு கிடையாது. அது நாளைக்கு வச்சு தொலைஞ்சிருக்கலாமே. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போர் அடிக்கு, நாளைக்கு 2 மேட்ச் வச்சிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு ஒரே ஒரு மேட்ச் வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையில 1 வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை போய் 2 வைக்கிறாங்க. நமக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போர் அடிக்குன்னு சொல்ற ஒரே ஆள் நீங்க தாங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரோ. எனக்கு சாட்டர்டே சண்டே வைப்பாங்க. அந்த அவங்க அது வந்து அது ஒரு ஆட் அண்ட் அவுட்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க.
எதனா ஒரு வீக் டேல வைப்பாங்க இந்த மாதிரி டபுள் மேட்ச். பிரகாஷ் பிரகாஷ் ஆதி ப்ரோ எல்லா நாளுமே ஃப்ரீயா இருந்தாதான் ஞாயிற்றுக்கிழமை போர் அடின்னு அர்த்தம். பிரகாஷ் ப்ரோ எல்லா நாளுமே ஜாலியா இருக்காரு ப்ரோ. எல்லா நாளுமே எனக்கு பிஸியா யாரும் இருப்பாருன்றதுனால அவருக்கு இல்லைங்க, பிஸியா இருக்கதான் எல்லா பிடிக்கும். நாளும் பிஸியா அவர் ஒரு ஒர்க்கஹாலிக், எனக்கு அதனால வீட்டுக்கு போனா அவருக்கு பெருசா எதுவும் இருக்காது. இல்ல உண்மையும் அதுதான். எனக்கு வீட்ல இருக்கிறத விட வேலை செஞ்சாதான் பிடிக்கும். வேலை செய்யும்போது சுறுசுறுப்பா தான் பிடிக்கும். வீட்ல இருந்தா ரொம்ப போர் அடிக்கும். அதை விட என்னன்னா ஆபீஸ்ல இருக்கும்போது முதுகு வலிக்காது. ஆபீஸ்ல உட்காந்தே தான் இருப்போம், ஆனா முதுகு வலிக்காது வேலை செய்யறதுனால. அதே உட்காந்துருக்க வீட்டுல உட்காந்தா முதுகு வலிக்கும், ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணும் உடம்பு. அதுக்காக தான் ஆபீஸ்ல இருக்கிறது பிடிக்குமே. சரி, அடுத்த விஷயத்துக்கு வரும். ஆபீஸ்ல இருக்கிறதுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு இது வழக்கா இருக்கு. அது குடும்ப சூழல் பாவங்கள், அதெல்லாம் சொல்ல பயப்படுவீங்க. அந்த பயப்படக்கூடிய விஷயங்களை சனிக்கிழமை நைட்டு வந்து பயமுறுத்த வேணாம். அடுத்ததுக்கு போவோம். யாரோ பிரகாஷ் ஒருத்தர் ப்ரோ, பேச வந்தார், பிரகாஷ் ப்ரோ, அருண் பிரதர் நினைக்கிறேன். பிரதர் சொல்லுங்க இது பிரதர். ஆதிக்கு எப்போ இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிப்பாங்க? தெரியலங்க பிரதர், 4ஆம் தேதியில இருந்து ஆரம்பிப்பாங்கன்னாங்க. நேற்று தான் 4ஆம் தேதி. நேற்று என்ன ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. நேற்றுக்கு மேல வந்து பிரகாஷ் ப்ரோ ஒருவேளை நேர்கொண்ட பார்வை மாதிரி வினோத் மாதிரி இன்டர்வியூ கொடுக்காம இருப்பாரோ? இல்ல தெரியல, அதான் தெரியல. ஆனா அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அர்ஜுன் தாஸ் கூட திங்கட்கிழமைல இருந்து கொடுக்குறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா நமக்கு என்ன, நமக்கு ப்ரொமோஷன். நம்ம இப்ப உண்மையா சொல்றேன், அவங்க பண்றது அவங்க படம், நமக்கு படம் புரிய மாட்டேன். அவங்க நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு படம், அவங்களுக்கு அதுல பணமும் சேர்ந்துருக்காங்க, அவங்க அதை கவனம் செலுத்திட்டோம். நமக்கு வந்து சொல்ல போனாலும் எனக்கு ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஒப்பீனியன் அப்படியே 100 தடவை சொன்ன மாதிரி இருந்துச்சு. பேட்டியில என்ன சொல்ல போறாங்க, படத்தை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. அஜித் அப்ப சார் அது எவ்வளவு அஜித் பத்தி தான். மரியாதை நடந்துக்கிறாரு தெரியுமா? அப்புறம் வந்து டைட்டில் இவர் சொன்னாரு, சீன் இந்த சீன் அவர் சொன்னாரு, இந்த சீன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது அவரே எனக்கெல்லாம் கட்ட நீங்க வந்து கழுவுவாரு, அவரே சாப்பிட்டதா இல்ல இல்லங்க, என்ன இல்லைன்னா இது என்னன்னா, ஒரு ஸ்டாரை வந்து உயர்த்தி பேசுறதுக்கு தான் ஆடியோ லான்ச்சு, இன்டர்வியூஸ், சக்சஸ் மீட்டு, எதுனாலும் சரி. இந்த ஹீரோவா எப்படி ஹீரோ ஒர்க்ஷிப்னு சொல்றோம்ல, அந்த ஹீரோ ஒர்க்ஷிப் துதிப்பாடுதல் அதுதானே நடக்குது. அதனால நமக்கு அதை விட்டுட்டு அவங்க பேட்டிகள்ல ஏதாவது நல்ல பேட்டிகள் வந்தா பார்ப்போம். இன்னொன்னு பிரகாஷ் பேட்டினாலே என்ன முந்தானத்து வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஒரு கன்ஃபார்மா 4ஆம் தேதியில வருதுன்னாரு. இப்ப வரல எங்கவும். பேட்டி எல்லாமே வந்து இல்ல பேட்டிலாம் வருது, பேட்டிலாம் வருதுதான். அது வரலன்னா இல்ல. பட் அதை எதிர்பார்க்கறதுக்கு நான் சொல்றேன், அதை எதிர்பார்க்கறதுல என்ன இருக்கு? அவங்க மிஞ்சி போனா இதை தானே சொல்ல போறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இப்ப ஆனந்த விடன் பேட்டி ஒன்று வந்துச்சு இல்ல, அதே பேட்டிகளை வீடியோ சொல்ல போறாங்க. அப்புறம் அதே வீடியோ 4 வீடியோ திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க போகுது. இல்ல அவ்வளவுதான். ஒண்ணு கேட்பாங்க, நீங்க எப்ப இருந்து அஜித் தானா நீங்க எல்லா வீடியோவும் கேட்டுருவாங்க. அதுக்கே ஒரு அரை மணி நேரம் பேட்டி தூக்கமா கொடுத்துருவாங்க. இருக்கிறதுதான் bro best. பேசாம இல்ல இப்ப போயிட்டு இல்லாம இருக்கிறது விடாமுயற்சிக்கு பெட்டர். கிட்டத்தட்ட இல்லைன்னா அதான் விடாமுயற்சிக்கு மகிழ் திருமணி பாஞ்சதுல ஒரே இது கொடுத்துட்டு இருந்தாரு. சுத்தி முத்தி வளைச்சு அதே தான் போட்டுட்டு இருந்தாரு. அதான் பேட்டி வேற அவரோட இன்டர்வியூ கொடுத்துட்டு தான். ஏற்கனவே இந்த 4 டயலாக் சும்மா ட்ரெய்லர்ல வச்சதுக்கு தேவையில்லாம வந்து அந்த ரெஃபரன்ஸ் தேவையான்னு இருக்கிறாங்க. இதுல பேட்டி வேற கொடுத்து இவங்க ஏதாவது ஒண்ணு பேச போய் அதை வேற தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு நேத்துல இருந்து சும்மா வெறும் 4 ரெஃபரன்ஸ் தான் வச்சிருந்தாங்க. ட்ரெய்லர் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆனா அதை பத்தி எதுவுமே இது பண்ணல. அவுட்புட் சும்மா இந்த ரெஃபரன்ஸ் வச்சு எனக்கு புரியல, அது இல்ல இருக்கிறதுலயே மொக்கையான ட்ரெய்லர் அப்படின்னு சும்மா தேவையில்லாத ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க அதுதாங்க, அதுவும் அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு கடந்து போயிடுறது. ஏன்னா சில நீங்க நல்லா நோட் அதுதான் ஒப்பீனியன் தான். அந்த எல்லாமே தான் ஃபேவரட் படங்கள் நடக்கும். இல்ல எல்லாமே தன்னுடைய ஃபேவரட் ஸ்டார்ஸ் மட்டும் நடக்கும்னு நினைக்கிறேன். ரசிகை பண்ணவே அவங்க அவங்க இப்போ எல்லா நடிகர்களும் எடுத்துக்கிட்டீங்கனாலே யார் நடிகரோட ரசிகர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய படத்துல அது இருந்துச்சுன்னா, தன்னுடைய ஆதர்ச நாயகன் படத்துல அது இருந்துச்சுன்னா அது கொண்டாட்டமான ஒரு விஷயம். அடுத்தவங்க படத்துல இருந்துச்சு அது மீட் பண்ற மாதிரியான விஷயம். அது எது தரப்பு இப்படிதான் பேசிருக்கு முன்னாடி. இப்ப முன்னாடி வேற ஒரு படமா இருந்தா இப்ப வந்து அஜித் ரசிகர்கள் அதை சொல்லியிருப்பாங்க, ஏன் ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க, தோனி ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க, அந்த ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க, இந்த ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்கன்னு. அது வந்து அஜித் ரசிகர் சொல்லுவாங்க, அது அஜித் ரசிகர் சொல்லுவாங்க, ட்ராக்கர்ன்ற ஒரு சொல்லுவாங்க. இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க என்ன அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சுகுமார் ஹேக்கர்ஸ் வந்து அஜித்துக்கு நிறைய பேர் எகெயின்ஸ்ட் தாங்க. நீங்க சோசியல் மீடியா அது மட்டும் இல்லங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. நான் சொல்றேன் அது மட்டுமே காரணம் இல்ல. அது நான் சொல்றேன் யாருக்கும் இங்க வந்து நடுநிலைங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன்னா, யாரும் நடுநிலைங்கிறது கிடையவே கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு கட்சியோ ஒரு கிரிக்கெட் டீமோ அல்லது ஒரு ஆதர்ச நாயகனோ இருப்பாங்க. அதை வந்து அவங்களோட சமயம் வரும்போது வெளிக்காட்டுவாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா இது மாதிரி நீங்க சொல்றதுக்கான ரீசன் வந்து அது வேற. அதுக்கான சொல்லுவாரு பாருங்க, அவங்க பிரைஸ் அவங்களுக்கு பிடிச்சவங்களை பிரைஸ் பண்றது தப்பே கிடையாது. ஆனா மத்தவங்களை வந்து தேவையில்லாம வேணும்னு அடிக்க கூடாது. அதான் சொல்ல வரேன்.
புரியுதுங்களா? அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் அது இருக்குல்ல. நடக்கும் ஜெயிக்க. நிறைய அது வித்தியாசம். தன்னையும் மீறி வருங்க. அது எல்லாத்துக்கும் இல்ல, அது எல்லாத்தையும் சொல்றேன் நான், திரும்ப திரும்ப சொல்றதுதான். 100 பேர் இருக்காங்கன்னா 100ல ஒரு 50 பேர்னாச்சும் அவங்களால அடக்க முடியாது. அது தன்னுடைய ரசிகர்களோட பிரகாஷ் இதெல்லாம் ப்ரோ வந்து சொன்ன அடக்க மாதிரி முடியாது. நடுநிலைன்றது இல்லவே இல்லை. ஆனா அஜித்துக்கு நான் நடுநிலைன்றது எப்பவுமே ரொம்ப சொல்றேன், கம்மியா இருக்கும். நடுநிலைங்கிற வார்த்தையே கிடையாதுங்கிற நான். அஜித்துக்கு மட்டும் நடுநிலைங்கிற ரொம்ப யாருக்குமே கம்மியா இருக்கும். இல்லங்க. நான் சொல்றேன், நீ கட்சியிலயும் சரி அரசியலையும் எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, இல்ல ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, படம் எடுத்துக்கலாம், நடுநிலைன்னு ஒரு டேமே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சைடு சார்ந்துதான் இருப்பாங்க. ஆனா அது சொல்லாம இருப்பாங்க தவிர நடுநிலைங்கிற ஒரு டைம் கிடையாது. ஆனா இதுக்கு தனி காரணம் சுகுமார் இல்ல ப்ரோக்கு தெரியும். ஒண்ணு இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க பாய்வார சொல்லுவார், விளக்கமா ஜனநாயகன் சொல்லுவார் படமே பாருங்க. பாருங்க. ஒவ்வொரு ட்ராக்கர்ஸ் 300 கோடி சம்பளம் இருக்கு. அவர் ரேஞ்சு தெரியுங்களா? 270 கோடி, 250 அந்த ரேஞ்சிலேயே தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அஜித்துக்குன்னா அது வந்து சம்பளம் 110 கோடி. அதுக்கே ப்ரொடியூசர் தள்ளனாங்க, சத்யஜி அதனால தான் வெளியில வந்துட்டாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய ட்ராக்கர்ஸ் இல்ல 300 நான் கோடி தான் இல்ல சொல்லிட்டு இல்ல இருக்காங்க. உங்க பின்னாடி ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது முதல் இல்ல விஷயம். சாரி, நான் நடந்துட்டே ரெண்டாவது இல்ல பேசுறேன். இல்ல இன்னொன்னு ரெண்டாவது சொல்லிடுறேன். எப்பவுமே சொல்றேன், நீங்க ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா உங்களுடைய இதை மட்டும் அந்த கமெண்ட் மட்டும் சொல்லிங்க. அடுத்த ஹீரோக்கள் பேரை சொல்லி அதனால ஒரு சண்டை வர வேணாம்ங்கிறத நம்மளுடைய இது. ஓகேங்களா? அது வேணவே வேணாம், அந்த டாபிக்கே வேணாம். இல்ல ப்ரோ, நான் ஓகே ஓகே விடுங்க சார் பேசுறேன். இப்போ கர்நாடகா புக்கிங் என்னாச்சு ப்ரோ? நேத்தே ஃபுல் பிளட்ஜ் ஓப்பன் பண்ணி சொன்னா கேவிஎன் ட்விட் போட்டுமே பெருசா ஓப்பனே பண்ணல. மொத்தத்திலே ஒரு 20 வருஷம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இல்ல அது தெரியல, கர்நாடகா தெரியல, பர்னிக்கு எதுவும் தெரியுமான்னு தெரியல. அதே மாதிரி கேரளா நாளைக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. மற்ற ஊர்கள் தெரியல. இல்ல எல்லாமே சேம் டைம் தான் பண்றாங்க போல. கர்நாடகா 8:30 தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. கேரளாவும் அப்படிதான் போல. கர்நாடகாவே இல்ல அதான் 8:30 தெரியல, தானா? எனக்கு தெரியும். ஆமா ப்ரோ, கர்நாடகா 8:30 தான் இல்ல ஃபர்ஸ்ட். இல்ல அது இல்ல 6:30க்கு 6 மணிக்கு புக்கிங்லாம் வந்துச்சு. நேரத்தே பார்த்தேன் நானு. இல்ல ப்ரோ, கர்நாடகா பெங்களூர் புக்கிங்லாம் பார்த்தேன். கேன்சல் பண்ணிட்டானுங்க ப்ரோ. எல்லாமே 8:30 மாத்திட்டாங்க. இல்ல இங்கேயுமே அடடா 9 மணின்னு தானே ரைட்டு. சொல்றாங்க. 6 மணி ஷோ. அதான் எல்லாம் சேம் டைம். ராகுல் தானே ஓ எடுத்திருக்காரு. நான் சொல்லியிருப்பாரு போல, இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும் போல. தமிழ்நாடு ரைட், டைமிங் ஓகே. இப்போ. அப்ப சவுத்து நம்ம அதான் இந்தியா பூரா வந்து 9 மணி தான். ஓவர்சீஸ் மட்டும் தான் 4 மணியா? ஓவர்சீஸ் பிரீமியரை கேன்சல் பண்ணி விட்டுற போறாங்க. புக்கிங் பண்ண இல்ல அடுத்த இல்ல, சேர்த்து அது அதெல்லாம் திட்டுவாங்க. கேன்சல் பண்ண மாட்டாங்க. பட் இங்க வந்து ப்ரோ 9 மணி. தமிழ்நாடு புக்கிங்ஸ் எப்படி இருக்கு பிரகாஷ் ப்ரோ? ஆஸ் ஆஃப் நவ் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு பயங்கரமா இருக்கு. போயிட்டு இருக்கு பிரதர். அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு எப்பவுமே புக்கிங் ஸ்டார் நல்லாதான் ஹீரோ போகுது. படத்துக்கு இந்த முத நாள் ஓப்பனிங் பிரச்சனையே இருக்காது, சூப்பரா போகுது. சென்னை புக்கிங்ஸ் மாயாஜல்ல வந்து 74 ஷோஸ் சாரி, ஓபன் இது கேட்க பண்ணிருக்காங்க. மறந்துட்டேன். சேலத்துல மாயாஜால் நிறைய 9 மணி ஷோ ஃபுல்லா புக் இருக்கு. மை ஷோல காட்டவே மாட்டேங்குது பிரகாஷ் ப்ரோ. 81 வந்துருச்சு 9 ப்ரோ மணி மாயாஜால. இப்போ வந்து 81 ஷோஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 80% வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங் தான் இருக்கு. இல்ல நான் சேலத்துல இருக்கேன், புக் மை ஷோல 9 மணி ஷோ காட்ட மாட்டேங்குது. என்ன காரணமா இல்ல இருக்கும்? 9 இல்லைங்க பிரதர், 9 மணி ஷோங்கிறது அவங்களுக்கு இந்த ரசிகர்கள் இப்ப யாராவது கொடுத்துருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு கார்பரேட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 9 மணி ஷோ எப்பவுமே அது ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர்களே பாத்தீங்கன்னா 10 தேட்டர்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல 8 தேட்டர்ல வந்து 9 மணி ஷோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2-3 தேட்டர் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு காரணம் அது ஃபேன்ஸ் கிளப்ல ஒப்படைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ப்ரோ அந்த திருச்சி அந்த இந்த மூர்த்தி தேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ? அந்த டிரைவிங் ஓப்பன் தேட்டர் ஒன்று இருக்குங்களா? அந்த தேட்டர் இருக்கா இப்ப இல்லையா? இருக்குங்க, எல்லா படமும் ஓடிட்டு தான் இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா வீரதீரேஸ்வரன் ஓடிட்டு இருக்கேன். அதுல புக்கிங் இப்போ ஜிபிக்கு எதுவும் ஓப்பன் பண்ணல அதாங்க. அது பொறுமையா ஓப்பன் பண்ணுவாங்க. அது என்ன லிமிடெட் சீட்டா? இல்ல அன்லிமிடெட் தானே. எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் போலாங்கிறது தானே. அதெல்லாம் டைவிங்லாம் open- அது எப்படி போக அந்த 2 சிவாஜி படத்துல வருமே பிரகாஷ் ப்ரோ, அந்த மாதிரியா? அதேதான். நல்லா இருக்குமா ப்ரோ? இன்னும் கொஞ்சம் என்ன ஒன்று குவாலிட்டியா இல்ல. ஆனா ஒன்னே சொல்றேன், அது ஒரு பயங்கர குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல பாக்குறதுக்கு உடன்பாடே இல்லை. ஏன்னா நம்ம வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ஒரு மூடப்பட்ட கதவுகளுக்குள்ள நம்ம உள்ள உட்காந்து சவுண்ட் எஃபெக்ட், அந்த ரசிகர்களோட ஆரவாரம், இது எல்லாத்தையும் பார்த்தாதான் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். அதுதான் நமக்கு தேவை. நம்ம போய் ஒரு காருக்குள்ள உட்காந்துட்டு காருக்குள்ள ஹெட்செட்டை மாட்டிட்டு வெளியே ஸ்கிரீன்ல பயங்கரமா தெரியறதோ நமக்கு அது பிடிக்காது. அங்கே சீட்டை போட்டு உட்காந்து ஓப்பன்ல பார்த்து சவுண்ட் எஃபெக்ட் நல்லா கேட்டு அதான் கண்டிப்பா எனக்கு பிடிக்காதுனால இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணி 1 வருஷம் மேல ஆயிடுச்சு நினைக்கிறேன். நான் போகவே இல்லை. ஃப்ரெண்டு போனாரு, சூப்பரா இருக்குன்னாரு. எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஆர்வம் இல்லைங்கிற காரணத்தினால போகல. ஆனா இந்த படத்துக்கு நாளைக்கு அதுக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நைட் ஷோ 2 ஷோ தானே உங்களுக்கு போடுறாங்க. 7 மணி ஷோவும் 19 ஷோ தான் போடுறாங்க. அவங்க எப்பவுமே 2 ஷோ தான் தராங்க. பரணி ப்ரோ நாளைக்கு ஓப்பனா ப்ரோ கேரளால? பரணி ப்ரோ இருக்கீங்களா? இல்ல பரணி ப்ரோ இல்ல போல இருக்கு. அவர் வருவாரு. அவர் வந்து நாளைக்கு தான் புக்கிங் சொல்லிட்டாரு. நாளைக்கு காலைல 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு போட்டு 10 மணியோ 11 மணியோ வரைக்கும் புக்கிங் போட்டிருந்தாங்க. அவர் 6 மணி ஷோ இல்லைன்னா அவர்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். அவர் போயிட்டாரு.
ஒருத்தர் தான் ப்ரோ பாசிட்டிவா சொன்னீங்க, உங்களை தான் நம்பிட்டு இருந்தேன் பிரீமியர் ஷோ நடக்கும் அப்படி. இல்ல ப்ரோ ப்ரீமியர் ஷோ இல்ல கிடையாது இன்னமும் சொல்றேன். ப்ரோ. இல்ல சாரி சாரி. இல்ல இன்னமும் இல்ல நான் சொல்றது என்னன்னா ஒரு இதுக்கு மேல 6ஆம் இல்லைன்னு தேதிக்கு மேல வெயிட் தெரிஞ்சிருச்சு பண்ணுவோம். சொல்றேன். இல்ல 6ஆம் தேதிக்கு மேல வெயிட் பண்ணுவோம். ஓ அப்ப ஏன்னா என்ன நம்பிக்கை இருக்கா நான் உங்களுக்கு? எனக்கு ஒரு 50% இல்ல இருக்கு. ஒரு 6ஆம் தேதிக்கு இல்ல மேல வெயிட் பிரகாஷ் பண்ணுவோம். ப்ரோ, நான் கேட்டேன் இது ரோகிணி தெரிஞ்சவங்க கிட்ட. அது மேக்ஸிமம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல, பட் ஒரு 80% கன்ஃபார்ம் ஆகல. மேபி சான்சஸ் ஆர் தட் நீங்க சொல்ற மாதிரி. பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க bro. சான்ஸும் நீங்க சொன்ன மாதிரி இருக்கவும் சான்ஸ் இருக்கு. இன்னைக்குதான் லைட்டா அது கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது இல்லாமலும் போகலாம். இல்ல அதுக்குதான் சொல்றது 50-50 இருக்கு. 6ஆம் தேதிக்கு மேல தெரியும்னாங்க. நாளைக்கு தான் 6ஆம் தேதி. நாளைக்கு மறுநாள் தெரியும். நாளைக்கு தான் அவங்க உறுதிப்படுத்துவாங்க போல இருக்கு. இன்னும் இருக்குல்ல, பாப்போம், வெயிட் பண்ணுவோம். நம்ம என்ன நாள் இருக்குல்ல, எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இன்னும் 4 நாள் இருக்கு, 5 நாள் இருக்குல்ல. தேதி 5 ஆனா ப்ரோ, 4 பிரீமியர் நாள் ஷோ இருக்கு. போட்டு ஒரு வேளை படம் வேர்ல்ட் ஆஃப் அவுட் பாசிட்டிவா இருந்தா எங்கேயோ போயிடும். ஆனா ஒரு வேளை லைட்டா நெகட்டிவா இருந்தா அது ஒரு டிராபேக்கா போகும். ரெண்டுமே இருக்கும். 2 தான் இருக்கும், வேற என்ன இருக்கும்? அது ப்ரோ காயின் தானே, ப்ரீமியர் ஒண்ணு ஷோ தான் பாசிட்டிவ் வரும் இல்ல ஆகஸ்ட் நெகட்டிவ் வரும், அவ்வளவுதான். அதனால இம்பாக்ட் இது ரெண்டுமா இருந்தாலும் இது ரெண்டு மாதிரி வேற மாதிரி நடக்கும்ல, அதுக்கு சொன்ன வேற. பிரகாஷ் ப்ரோ, ஒன்னும் ஆகாதுங்க. பிரீமியர் போட்டிருந்தா அட்வான்டேஜ் தான் இருந்திருக்கும். ஓவர்சீஸ்ல இருந்து தேவையில்லாம சில ஐடிகள்ல மட்டும் இருந்து வர கமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு இம்பாக்ட் இருக்குது. ஆனா இங்க போட்டிருந்தாங்கன்னா அந்த இம்பாக்ட் வந்து கண்டிப்பா குறைஞ்சிருக்கும், பாசிட்டிவா தான் இருந்திருக்கும். தான் சொல்றாரு, ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னன்னு பார்ப்போம். ஆதி ப்ரோ இருக்காருங்களா? சொல்லர் ப்ரோ இருக்காரு ப்ரோ, சொல்லுங்க. சொல்லர் ப்ரோ, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் ப்ரோ. கேளுங்க ப்ரோ. ஓகே. நீங்க, நான் நிறைய டைம் இந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் எப்படி கேட்கறேன்னு ஒரு டவுட்டுக்காக கேட்கறேன். நான் நிறைய டைம் ஸ்பேஸ்ல நோட் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து நடுநிலையே பேசுவீங்க. பிடிச்சதுன்னா பிடிக்குன்னு சொல்லுவீங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. ஆனா மற்றவங்க கருத்து பத்தி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்போ நேற்று வந்து நான் ஒரு ஸ்பேஸ்ல நான் கேட்டேன் நீங்க பேசுனது. நான் எப்பவுமே அந்த ஸ்பேஸ்ல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது உங்களோட கருத்து, அது ஓகே, நான் தப்பு சொல்லவே இல்லை, ஓகேங்களா. ஆனா இதுல என்ன இருக்குது, இவங்க எல்லாமே வந்து ஓன்னு கொண்டாடிட்டு இருக்கானுங்க, அப்படி என்ன ஒரு கன்றாவையும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர கருத்து நீங்க வந்து அதை விமர்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை எப்படி நீங்க விமர்சிக்கலாம் அப்படிங்கறத என்னோட கேள்வி. தெரியலையே, நான் அப்படி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. ப்ரோ நீங்க ட்வீட் போட்டிருக்கீங்க, அதை சொல்றாரு. இல்ல நான் சொன்னது சிவாவை கம்பேர் பண்ணி சொன்னேன். என்னன்னா அத சொல்றீங்களா? ஆக்சுவலி நான் சிவாவை கம்பேர் பண்ணி சொன்னேன் அந்த ட்வீட்டை. என்னன்னா இது ஒரு கமர்ஷியல் படமா ஒரிஜினலா அண்ட் வெறும் ட்ரெய்லரை மட்டும் வச்சு சொன்னேன். படத்தை இல்லாம, கண்டென்ட் இல்லாம ட்ரெய்லரை. இப்போ ஒரு சிவா ட்ரெய்லர்ல கூட ஒரிஜினலான நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். ஆனா சிவா வேண்டாம் அப்படின்னு சொல்லி வர்ற அந்த நெகட்டிவிட்டியில கொஞ்சோண்டு கூட இந்த நாஸ்டால்ஜியா மில்கிங் பண்றவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றேன். இது ஆதிக்குக்கோ இல்ல அஜித்துக்கோ எதிரான கருத்து இல்ல. அடிப்படையிலேயே எனக்கு இந்த நாஸ்டால்ஜியா மில்கிங் ட்ரெண்ட்ல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அயற்சி இருக்கு. என்னன்னா ஒரு ஸ்பீக்கருக்கு போயிட்டு இருக்குல்ல. மாவீரன் ப்ரோ, மாவீரன் ப்ரோ நீங்களும் அந்த ஸ்பேஸ்ல தான் இருந்தீங்க. அவர் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாரு, அதனாலதான் நான் கேட்டேன். சரிங்களா? கேக்குதா? கேட்கலாம். சொல்லுங்க ப்ரோ. இதுவாயிடுச்சு கட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, வெளியே போயிட்டேன். ஓகே சொல்லுங்க ப்ரோ. அதான் என்னன்னா எனக்கு ஜென்ரலாவே இந்த நாஸ்டால்ஜியா மேக்கிங்ல ஒரு பெரிய அயற்சி இருக்கு இப்பெல்லாம். அண்ட் எல்லாருமே எய்தர் லோகேஷோட இல்லாட்டி பிரசாந்த் நீலோட ஒரு கார்பன் காப்பியா ஒரு ட்ரெண்ட் ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கே மார்க் ஆண்டனி ட்ரெய்லர் நான் கனெக்ஷன் இஷ்யூ போல அவருக்கு. ஏன் அவருக்கு இப்படி நடக்குது எனக்கு புரியவே இல்லை. ரெக்வஸ்டே காமிக்கல. யாரும் பேசுறாங்களா இல்ல அமைதியா இருக்கா? பிரகாஷ், நான் கேக்குதா?
இல்ல கேக்குது. அவரு கேக்குது லிசனர் லிசனர்ல இருக்காரு தோழர் ப்ரோ. இன்வைட் கொடுத்துருக்கேன். சரி ரைட்டு மட்டும் ஐயா இப்பயாச்சும் கேக்குதுங்களா? பிரகாஷ் ப்ரோ நீங்க லிசனர்ல இருக்கீங்க ஆனா கேக்குது. சரி எப்படி கேளுங்க. நான் லிசனர்ல இருக்கும்போது கேட்கும்? சொல்லுங்க. இல்ல ஸ்பீக்கர் வந்து ஒரு சமயம் அப்படி காட்டுது பிரகாஷ் bro. ஒரு சமயம் அப்படி காட்டுது. அதுக்கு பேர் தான் அப்படிதான் பக்கு. காட்டிட்டு நிறைய முறை. எனக்கு தெரியல, அதுவே வந்து ஒரு சரி இது கமெண்ட் செக்ஷன்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க ஒரு போட்டோ ஸ்கிரீன்ஷாட் என்னோடது. எனக்கு மியூட் பண்ற பவர்லாம் இருக்கு என்கிட்ட. ஆனா நான் லிசனர்ல இருந்தேன். நீங்க எப்படி லிசனர்ல இருக்கீங்க? எப்படி கமெண்ட்ல வந்து மியூட் பண்ற பவர்லாம் வச்சிருக்கீங்க கோவஸ்டே இல்லாம? வர வர இந்த சினிடாக்கு ரொம்ப பக் ஆகுது ப்ரோ. நடுவில் வெளியே போயிட்டா ஸ்பீக்கரே கிடைக்க மாட்டேது. பிரகாஷ் ப்ரோ, ஹலோ. ப்ரோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோ. படத்துல இது அந்த அதாவது இப்ப வந்து கதை வந்து ரெஃபரன்ஸ் வச்சு முக்கியமா படம் கதை நகர மாதிரி இருக்கும். ஒன்லி ரெஃபரன்ஸ் மட்டும்தான். எனக்கு அதெல்லாம் தெரியலங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. ஏன்னா கதை எப்படி எனக்கு தெரியாது. இப்போ முதல் விஷயமே நான் கதை தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காமிச்சு ஒரு யூஸுமே கிடையாது. டிஆர் சுந்தர் ஒரு எனக்கு கதை என்னன்னா சொன்னாரு. இல்ல எனக்கு அதெல்லாம் டிஆர் சுந்தர் யாருன்னே எனக்கு தெரியாது. டிஆர் சுந்தர் அஜித்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசிஸ்டண்டா இருந்தேன்னு சொல்றாரு. யூடியூப்ல கண்ணாடி அப்படியா? எனக்கு உண்மையாலுமே அவர் யாருமே தெரியாது. என்ன சொல்லுங்க. அடுத்து எனக்கு உண்மையான படத்துல உண்மையாவே தெரியாது. நான் கதையே தெரியாது எனக்கு. அதே மாதிரி படத்துல நமக்கு எதுக்காக வச்சிருக்காங்கன்னா பணம் ஏதோ ஒரு காரணமா தான் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியல. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னதுதான், அஜித்துக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் வைக்கிறது. இது அவங்க நம்ம ரசிகர்கள்லாம் நம்ம வந்து கொண்டாட்டமா இருக்கு பாக்குறதுக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. ட்ரெய்லரும் பிடிச்சிருக்கு, டீசரும் பிடிச்சிருக்கு. பெரும்பாலான ரசிகர்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். நான் அந்த பிடிச்சிருக்குங்கிற பாயிண்ட் தான் போறேன். அது ஏன் வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்க, படம் பார்த்தா தான் தெரியும். படம் பார்த்துட்டு தான் நம்ம இது தேவையில்லாம வந்து ஜஸ்ட் இது மீட் பண்றதுக்காக வச்சிருக்காங்கிறது அப்பதான் தெரியும். அது நான் அப்ப ஒருவேளை அது கதை பிரகாரம் வச்சிருக்காங்க இல்லையா நான் அப்ப பார்த்து சொல்லிக்கிறேன். எனக்கு இப்ப ட்ரெய்லர் எனக்கு கொண்டாட்டமா இருக்கு. ரசிகர்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ பயங்கரமா இருக்கு. எனக்கு அதுதான் நம்மளோட இது. வேற எதுவுமே நமக்கு அதுல கிடையாது. பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். இதைத்தான் ப்ரோ நானும் சொல்றேன். ஆனா எல்லாருமே வந்து இப்பவே வந்து கதை இப்படிதான் இருக்கு, இதுதான் இருக்கு, ஃபுல்லா ரெஃபரன்ஸா தான் இருக்கு அப்படின்னு அவங்களே ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல அவங்க பாயிண்ட் விட்டுட்டு போயிருங்கிறேன். இப்ப கேக்குது இது என்னன்னு தெரியல. 2 செகண்ட் கரெக்டா 15-20 செகண்ட் பேசினாலே இதுவாயிருது, வெளியே போயிருது. பட் என்னன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது படத்துல இப்படிதான் இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ட்ரெய்லர்ல ஒரிஜினலான உமன்ஸ் வச்சிருக்கலாமே. ஏன்னா உங்களால ஒரிஜினலா ஒண்ணு பண்ண முடியும்ல. இப்ப மார்க் ஆண்டனில இருந்துச்சுல. அப்புறம் இன்னொன்னு இந்த ப்ரொபோர்ஷன் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அது ஒரு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வருது. இப்போ ஒரு 10 விஷயம் ஒரிஜினல் விஷயம் வச்சு ஒரு 2 ரெஃபரன்ஸ் வச்சீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் இன்னும் தூக்கி விட்டுருச்சு மறுபடியும். இல்ல எனக்கு சீரியஸா தெரியல ஏன் அவருக்கு அப்படி நடக்குதுன்னு சொல்லி. பட் கேச்சஸ் கிளியர் பண்ணணும். எனக்கு அதுவும் புரியல. அதே மாதிரி இப்ப அஜித் இவர் இருப்பாரு, அஜித் குமார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு நானும் 2 தடவை வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணேன். அவர் ஸ்பீக்கர்ல இருக்கு. ஆனா கமெண்ட் பண்ணிருக்காரு. ஸ்பீக்கர்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. அத்தனை இருக்காரு. நான் வந்து 5 வாட்டி கொடுத்துட்டேன் நான் அக்செப்ட். அவர் ஸ்பீக்கர் வருவாரு. அதுக்கப்புறம் அதான் எனக்கு புரியல. மொத வாட்டி நான் தான் ஸ்பீக்கர் அக்செப்ட் கொடுத்தேன். ஸ்பீக்கர்ல தான் இருந்தாரு. ஆனா கமெண்ட் பண்ணிருக்காரு. ஸ்பீக்கர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. எனக்கு புரியல. வாட்டி கமெண்ட் பண்ணிருக்காரு மனுஷன். அப்ப என்ன கேச்சஸ் கிளியர் பண்ணணும். கேச்சஸ் கிளியர் பண்ணணும். எப்படி கிளியர் பண்றது? ஏங்க ஆப்ல போய் செட்டிங்ஸ்ல போய் ஆப் செலக்ட் பண்ணி ட்விட்டர் பண்ணி நான் கிளியர் கேச்சஸ் கொடுக்கணும். ஓ ஆமா, ஐபோனா நமக்கு தெரியாது. கேட்டது யாரு? ஆதி ப்ரோ வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆதி ப்ரோ தான் அவருதாங்க ப்ரோ. அதுல ஒரே ஒரு ஐபோன்ல நானே ஐபோன் தான் வச்சிருக்கேன். ஒரு டவுட் அது மட்டும் கேட்கிறேன். சாரி பிரகாஷ் ப்ரோ. இப்ப நான் ரெக்வெஸ்ட் கொடுத்து நான் ஸ்பீக்கர் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க பேசுறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப உள்ள வந்தாதான் நீங்க பேசுறது கேக்குது. ஆனா எனக்கு மைக் இருக்கிறது இல்லை. அது ஏன் அப்படி? இல்ல அது என்ன எனக்கு தெரியல. மொதல் ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் காமிக்குது. அதுக்கப்புறம் காமிக்கிறது இல்லை. அது என்ன மாயம் என்ன பண்றேன் எனக்கு இன்னைக்கு அது வர தெரியும். ஐபோன் ரீசெண்டா தான் மாறினேன். ஆண்ட்ராய்டுல அப்படி இல்லை. ஐபோன்ல அந்த தலைவலி இருக்கு. அதனால கேட்டேன். யாருக்காவது தெரியுமா? இல்ல ஐபோன் வந்து இங்க வச்சிருக்கிறது வந்து 2 பேர் தான். ஒன்னு சுகுமார் ப்ரோ, இன்னொன்னு வந்து ஆதி வச்சிருக்காரு நினைக்கிறேன். வேற யாரும் வச்சிருக்காங்க எனக்கு தெரியல. மகேஷ் ப்ரோ வச்சிருப்பாரு. நான் வச்சிருக்கேன். எனக்கு தெரியாது பாரு. இவ்வளவு நாள் நான் ஐபோன் தானே வச்சிருக்கேன்.
எனக்கு தெரியாது பாரு, நீ உண்மையானே தெரியாது. எனக்கு சுமார் ப்ரோ தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் 2 3 ஃபோன் வச்சிருப்பாரு, அதனால ஐபோன் வச்சிருக்காரு நினைச்சேன். சரி அது சொல்லுங்க, அவர் செட்டிங்ஸ் எப்படின்னு சொல்லுங்க, அவர் இல்ல ஐபோன்ல நான் சொல்லுங்க. திடீர்னு ரெக்வஸ்ட் கொடுத்து ஸ்பீக்கர் வாங்கிறேன், நாங்க அதை கேட்கவே மாட்டேங்க யார் நான் பேசுறோம். ஃபோன் யூஸ் பண்றது வந்து என்ன சொல்ல, அந்த ஆப் இது பேங்கிங் யூஸ் பண்றது மட்டும்தான் ஃபோன் எடுப்பேன், இல்லைன்னா ஃபோனை அட்டன் பண்றது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே கம்ப்யூட்டர் தான். ஓகே 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 நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் 9 மணி ஷோ புக்கிங் ஏன் ஓப்பன் ஆகல, அன்னைக்கு லீவு நாள் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. லீவு நாள் தான், அதுக்கு பர்மிஷன் தேவையில்லை. லீவு நாளில் பர்மிஷன் தேவையில்லை, 9 மணி ஷோ போட்டுக்கலாம். அதனால தான் வந்து எல்லா ஊர்லயும் 9 மணி ஷோ ஓப்பன் பண்ணிடுறாங்க. சில ஊர்ல ஓப்பன் பண்ணல அப்படின்னா அது கேன்சல் கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆதி ப்ரோ வந்துட்டார், பேசணும் பேசிட்டோம், ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ப்ரோ நான் லிசனர் பேசாம இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் நீங்க வச்சிருக்கு, பேசுனா நீ அனுப்பிச்சு விட்டுறது. நான் அந்த கேட்சை கிளியர் பண்றது எப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலா முத்து ஆர்சி ப்ரோ நான் சொல்லிடுறேன், அவரு டீசருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. ட்ரைலர் அவருக்கு பிடிக்கலன்னா அவ்வளோதான், கடந்து போயிடணும். இது சினி டாக் வந்து இங்க கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க, நெகட்டிவிட்டி வேணாம் அதிகமா சொல்றதால இந்த இடத்துல எல்லாரும் வந்தா டீசெண்டா தான் பேசுவாங்க. நான் கேட்கலைங்க, வேற ஒருத்தர் தான் கேட்டாரு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவர் எல்லாம் பேசிட்டே கிடையாது. இருந்தப்ப பாதியிலே இது பண்ணிட்டாரு, அதுக்காக கேட்டேன். முத்து கேட்டதுமே என்ன, இல்ல முத்து சொன்னதுமே வேற. முத்து சொல்றது என்னன்னா, நீங்க ஏன் நெகட்டிவிட்டி சொன்னீங்கன்னு கேட்கல, மத்தவங்களுக்கு பிடிக்குதுன்றதை நீங்க ஏன் கிண்டல் பண்ணீங்கன்னு கேட்டாரு. அது கரெக்டான கேள்விதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நான் அப்படி ஃப்ரேஸ் பண்ணல. அதை நான் சொல்ல வந்தது என்னன்னா, சிவா இதே பண்ணும்போது திட்டுறாங்க, சிவா வேணான்றாங்க, இது பண்றாங்க, ஆனா ஆதிக் பண்ணும்போது மட்டும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதுல என்ன இருக்குன்னு சிவா கொடுக்காத இவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயிலர் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேள்வியா தான் வச்சேனே உங்களுக்கு. ஆர் அந்த மாதிரி சொன்னேன். இது வந்து பிடிச்சவங்க எல்லாம் ஒண்ணே மாட்டோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லல. அப்படி ஒருவேளை கம்யூனிகேட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு வேணா நான் சாரி கேட்கிறேன். அப்படி நான் கம்யூனிகேட் இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நீங்க சாரி கேட்கணுங்கிறதுக்காக நான் கேட்கல. இது வரைக்கும் நான் இல்ல ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதை தாண்டி நான் இதை இல்ல நான் எப்பவுமே இல்ல நான் அந்த இது பேசல. ஆனா இது ஒரு ஸ்பேஸ்ல எந்த நேரத்துல எதுக்கு இதை சொன்னோம். ரெண்டு பேர் பேசுறீங்க, ரெண்டு பேர் நான் உங்ககிட்ட இருந்து அந்த மாதிரி வேர்ட்ஸ் அந்த வார்த்தையை எதிர்பார்க்கலையா, அதனால நான் கேட்கணும்னு நினைச்சா அதனால கேட்டேன். நீங்க அதெல்லாம் எனக்கு புரியுது. இல்ல அது எனக்கு புரியுது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, வேற ஒரு இப்ப நீங்க இந்த ஸ்பேஸ்ல இப்படி பேசுனீங்கன்னு சொல்றீங்கல்ல, அது எந்த கான்டெக்ட்ல இல்ல எதுக்காக நான் இதை அப்படி பேசியிருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. எதுக்கு பதிலா அந்த மாதிரி நான் போட்ட ட்வீட்னு மாவீரன் சொன்னார்ல, அந்த ட்வீட்டுக்கு நான் வழக்கம் கொடுத்தேன். பட் ஸ்பேஸ்ல அது எந்த கான்டெக்ட்ல சில நேரம் சும்மா கூட பேசுவோம். வேற ஸ்பேஸ்ல பேசும்போது இப்ப இவன் விஷால் ஏதாவது சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் அதை சும்மா கூட பேசுவேன். அது ஒரு என்ன சொல்றது, அவனை சும்மா உங்களுக்கு இருக்காவோ அந்த மாதிரி கூட ஏதாவது பேசிட்டு இருந்தேன். ஆனா இது எந்த கான்டெக்ட்ல சொன்னேன்னு தெரியல. பட் இவ ட்வீட் வந்து இந்த கான்டெக்ட்ல போட்டதுதான். சிவா பண்ணும்போது அதை பத்தி எதுவுமே இது பண்ணாது. இதுல வேற என்ன இருக்கு, ஒரிஜினலா இதுல எதுவுமே இல்ல இதை என்னன்னு கொண்டாடுறாங்க, சிவாவோட மட்டும் வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த கான்டெக்ட்ல சொல்றது. இதுல அதுக்கு ஒண்ணு சொன்னா, அஜித் ஃப்ரெஷ்ஷா இருக்காரு, அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே சிவா படத்துல இருந்து டோட்டல் வேரியா இருக்குங்க, அதுக்கே பாராட்டலாங்க. அது உண்மை. அதான் நானே சொல்லியிருந்தேன். தாண்டி அது போதாது. அவரு படத்துல விசுவாசத்துல பார்த்தா எதுக்குதான் அவங்க சோர்வா அப்படி காட்டுவாங்கன்னு தெரியாத மாதிரியே இருக்கும். இது வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி பண்ற சீன்ல கூட அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா தெரியாது பண்ற மாதிரி இருக்கும். அதுல நீங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம வச்சுக்கணும். என்னன்னா அதுல நீங்க இன்னொரு விஷயத்தையும் வச்சுக்கணும். இல்ல திரும்ப 3 பேர் பேசுறீங்க. மாவீரன் ஆதி ப்ரோ நைட் டைம் பாஸ்ல அந்த பாசிட்டிவ்லாம் சொன்னாரு, இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கு யாரு எங்க இருக்காருலாம் ரெக்கார்டிங்ல கேட்டேன். இப்ப அவர் சொன்ன பாயிண்ட்லாம் இல்ல இதுலயும் சால்ட் இருந்த பேர் வச்சிருக்காரு, ஆனா பாக்க எங்க தெரியுறாரு, அதுதானே வித்தியம். இது இல்ல அஜித் அது மட்டும் கிடையாது இருக்காரு இல்லங்க. அதுல நீங்க சிவாவை மட்டும் குறை சொல்றது ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், குட் பேட் அக்லி ஷூட் பண்ணும்போது சிவா இது அஜித் காட்டின இன்டென்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம். இப்ப அஜித் கரண்டா சினிமா மேல இருக்கிற ஆர்வம்ன்றது இருக்குல்ல, அஜித்துக்கு இப்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சிவா கூட வேலை பார்த்த டைப்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு அவருக்கு. உண்மையாலுமே இப்ப ரொம்ப மாறிட்டாருன்றீங்களா? ஏங்க மாற மட்டும் இல்லைங்க, ஒரு இன்டென்ட்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒண்ணு செய்யணும், ஓகே இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல, அதுவே அதிகமா இருக்குன்னு சொல்றேன் நான். இருந்தா சந்தோஷம். அது முன்ன விட இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடி ஃபிட்னஸ் மேல அவருக்கு இருந்த அக்கறையை விட இப்ப அவருக்கு அதிகமா இருக்கு. முன்னாடி அவருக்கு என்ன சொல்றது, இன்னும் படம் பண்ணணும் கடகடன்னு, இது இப்ப இது இங்க வரணும், இதுக்கு அடுத்து இந்த படம் வரணும் அப்படின்னு பிளான் பண்றது இருக்குல்ல, இதுல ஆரம்பிச்சு
ப்ராஜெக்ட காயின் பண்றதுக்கு அவர் ஒரு முனைப்பு போடுறாருல, அதுல இருந்து எல்லாமே இப்ப அதிகமா இருக்கு. வினோத் கூட வேலை பார்த்த டயத்துலயும் சிவா கூட வேலை பார்த்த டயத்துலயும் அவங்களுக்கு அது கிடையாது. இப்ப இதுல சொல்லுவாங்கல்ல, பேட்டையில வந்து ரஜினி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஏன்னா அந்த டயத்துல நிஜமாவே அவர் ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டாரு. காலாவோ கபாலியோ பண்ண டயத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம அவ்வளவு இதுல இருந்தது. அப்ப வந்து அவரை வச்சுட்டு நீங்க வந்து அவரை ஒரு ஃபைட் சீன் அவரை வச்சு எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு இருந்தது. ஆனா பேட்ட டயத்துல அவர் பயங்கரமா ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு திருப்பி. சோ இதுக்கு வந்து நீங்க நான் தான் சொல்றேன்ல, சிவா மேல எனக்கு விமர்சனம் இருக்கான்னா இருக்கு. அவரோட படைப்பின் மீது எனக்கு மத்தவங்களுக்கு இருக்கிற அதே அயற்சி எனக்கும் இருக்கு. ஆனா மொத்தப்படியும் தூக்கி ஒருத்தர் மேல போடுறது இருக்குல்ல, அதுக்கு அவர் தகுதியானவர் இல்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அண்ட் இன்னொன்னு, சிவா தான் அஜித் தான் சிவாவை சூஸ் பண்ணாரு. சிவா அஜித்தை சூஸ் பண்ற இடத்துல இல்ல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அதுல இது இல்லைன்னாலும் ஐயா அந்த சிவாங்க டாபிக்கே வேணாம், அடுத்தது போவோம். நெக்ஸ்ட் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இரிட்டேட்டா இருக்கு விவேக் அந்த மாதிரி. ஏங்க அவர் ஒரு குழந்தை பிள்ளையா கண்டுட்டு போவாங்க, அடுத்த விஷயத்துக்கு போவாங்க, அவ்வளவுதாங்க. இல்ல எனக்கு என்னன்னா ஒரே விஷயம் திரும்ப போறோம், ரொம்ப நேரமா பேசுற மாதிரி வேற இருக்கு. அப்படியே அடுத்த விஷயம் போவாங்க, இந்த கான்செப்டே வேணாம் எனக்கு, அடுத்தது போவோம். பிரகாஷ்னா சொல்லுங்க. இந்த மிக்கி 17 அப்படின்ற ஒரு படம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வேணாம் வேணாம் வேணாம், அது வேணாம். இல்ல வேணாம், அடுத்தது எனக்கு பிடிக்கல. படம் பாத்துட்டீங்களா பிரகாஷ்? இல்ல படம் படம் பார்க்கல. ஆனா என்னன்னா பாக்குறதுக்காக அது என்னன்னு தேடி செக் பண்ண எனக்கு அதனால இன்ட்ரெஸ்ட் இல்ல, விட்டுருவோம். ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு புரியல. அதை விட்டுருவோம், பிடிக்கலங்கிறதுக்கு எதுக்கு ரீசன்? பிடிக்கல அதான் ரீசன். சரிங்க, அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வராருங்க, அது எதுவும் சொல்லட்டுமே, ஏன் அதை சொல்ல வேணாம்? அதுதான் அதை என்ன பார்க்க சொல்றாரு, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. ஸ்டார் மூவிஸ்க்கு போறாரு, அதான் வேணான்றாரு. இல்ல வேணாம். இல்ல அந்த படம். ஓ அப்படியா? சரி அந்த படம் இப்போ வந்து டிஜிட்டல் அவைலபிளா இருக்கு ரெண்ட்ல யூஎஸ்ல. சோ யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்கன்னு அதுதான் சொல்றாரு. ஓ அதுவா, ரைட். அப்படி சொன்னீங்கன்னா ஓகே. நீங்க என்ன தள்ளி விட பாருங்க, அந்த பிள்ளைய பிடிச்சு சரி அவரு என்னதான் தள்ளி விட பார்த்தாருன்னு பார்த்தா இல்ல நான் என்ன பாக்கல அந்த படம். ஆனா வந்து ஆதி ப்ரோ சொன்னாரு தமிழ் டப்பிங்கா இங்கிலீஷ் மட்டுமா? இங்கிலீஷ் மட்டும். தமிழ் டப்பிங்னா தமிழ்நாட்டுல ஸ்ட்ரீம் ஆயிருக்கும் ப்ரோ. என்ன படம்? ஆதி ப்ரோ என்னடா சொன்னாரு? நீங்க தான் ஃபைனல் ஆக்ட் சரியில்லைன்னு சொன்னீங்க. ஆமா, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? நான் என்ன பாக்கலங்க, இப்பதாங்க என்ன பார்க்கவே இல்லை. நான் நாளைக்கு தான் பாப்பேன் மோஸ்ட்லி. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸி ஆன் இது லாஸ்ட் ஆஃப் அஸ் 2. பிரகாஷ் ப்ரோ, நான் ஒரு வாட்டி சிவா இருக்கிறேன், இந்த கை தூக்கிட்டு நிக்கிறாரு வினோத் ப்ரோ. 2 நாளைக்கு முன்னாடி என்ன செம்ம காண்டி ஏத்தி விட்டாரு. அதாவது வினோத் இருங்க வினோத் அவர் சொல்லி முடிக்கிட்டோம். மாவீரன் ஏதோ சொல்றாரு, சொல்லி முடிக்கிட்டோம். உங்களுக்கு அப்பதான் நான் நினைச்சேன், உங்களுக்கு மறுபடியும் சிவா தான் கரெக்ட். நான் அப்பதான் நினைச்சேன், கார்த்திக்கும் மொக்க டைரக்டரா செகண்ட் ஹாஃப் சொதப்பிடுவாராம். கார்த்திக் பண்ணா நல்லா இருக்கும் நாங்க பேசிட்டு இருந்தோம். இவ்வளவு நாளா ஏகே பக்கம் வராம இப்ப டுட்டா போட்டு தள்ளுறாரு, அது சொல்ல வந்தேன். புரியுது, நான் மொக்க டேரக்டர் சொல்ல வரேன், நல்லா புரிஞ்சுங்க. திகில் பாசம் கேக்குறேன், இந்த பாசம் இல்லாம போச்சு பல வருஷமா. அது இருந்த என்ன தப்பு கேக்குறேன், உங்களுக்கு என்ன கேக்குறேன். அப்படி இருந்த என்ன தப்பு? ஒருத்தர் வந்து ஒரு அவங்க பிடிச்சி ஒரு படம் பண்றாரு, உறுதி ஆயிடுச்சா? இல்ல உண்மையே புரியல. நீங்க எப்படி எனக்கு இல்ல எனக்கு எப்படி ஃபேன்ஸா இருக்கீங்கன்னு உண்மை அது இப்போ சொல்லி உங்களுக்கு படம் உங்களுக்கு படம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்படி கன்ஃபார்ம் பண்ணா அது பண்ணது அது உங்க ஃபேவரட் ஹீரோ அவர் தான் கன்ஃபார்ம் பண்றாரு. இவரா போய் கன்ஃபார்ம் பண்றாரு. கன்ஃபார்ம் இவர் அவர் கையை பிடிச்சி வச்சு புரியல. இதுக்கு முன்னாடி அவர் திட்டினாரா? இல்ல இதுக்கு முன்னாடி அவர் திட்டினாரா அஜித்தை? அவர் கலாச்சி பேரை வச்சாரு. எங்க போட்டாரு? எங்க வச்சாரு? எங்க வச்சாரு? நீங்களா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகேவா? அதான் சொல்றேன். நீங்களே எனக்கு சில பேர் மேல சந்தேகம் வருது. எனக்கு சில பேருக்கு எப்பவுமே சந்தேகம் வரும், இவங்களாம் ஒரிஜினல் ஃபேன்ஸா இல்ல வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் ஆன. எனக்கு ஒரிஜினலா ரொம்ப நாள் சந்தேகம் வரும். எனக்கு நீங்க பேசுறது எப்பவுமே எனக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரிஜினலா எனக்கு உங்க மேல நீங்க ஒரிஜினலாவே அஜித் ரசிகரா சந்தேகம் இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஒருத்தர் மட்டம் தட்டுறீங்க, எப்படி மட்டம் தட்டுறீங்க? சம்பந்தமே இல்லாம மட்டம் தட்டுறீங்க. அது எப்படி நான் சில பேரை பாப்பேன். இல்ல நான் இப்ப ரீசெண்டா கிரிக்கெட்ல பாக்குறேன். எப்படின்னா வந்து
கோலி ஃபேன்ஸ் டீப்ல போய் மத்தவங்களை போய் திட்டுறது, கோலி விக்கெட் எடுத்துக்க திட்டுறது. ஆக்சுவலா அவங்க கோலி ஃபேன்ஸே கிடையாது, நல்லா தெரியும். ஏன்னா ஒரு செகண்ட்ல ரிப்ளை பண்ணி அடுத்த செகண்ட்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அடுத்த செகண்ட்ல ட்விட்டர்ல போட்டுருவாங்க, போட்டு அதை வச்சு நியூஸ் ஆக்கிட்டுருவாங்க. அது எதிராக ஒரு பிஆர் நடக்கும். அவங்க அதே மாதிரி சினிமாலே இருக்கு. சினிமால வந்து அஜித் டிபி வச்சு விஜய் திட்டுறது, அஜித் டிபி வச்சு விஜய் திட்டுறது, விஜய் டிபி வச்சு மாறி மாறி அது மாதிரி நீங்க பண்றதா எனக்கு உண்மையாலுமே சந்தேகமா இருக்கு. பேசுறதுமே ஒரு டேரக்டர் இருங்க வரேன் இருங்க, நீங்களும் காரியாவர மாதிரி தான் பண்றீங்க. காரியாவனா ஒரு டேரக்டர் ஜாலரா தட்டுவீங்க. இல்ல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு காரியாவனா புரிஞ்சு போச்சுன்றாரு பிரகாஷ் ப்ரோ. இல்ல சீரியஸாவே சொல்றேன், நீங்களும் ஒரு டேரக்டர் காரியாகும்னா அந்த டேரக்டர் வந்து ஆகா ஓகா அப்படி இப்படின்னு திட்டு பயங்கரமா கொண்டாடுவீங்க. அதே எய்த்த ஹீரோ படம் பண்ணா அவர் பட்டு அது டேரக்டர் கிடையாது, ஷார்ட் வைக்க தெரியாது, அவர் எப்படி நீங்களும் பண்ணுவீங்க. அவங்க மட்டும் பண்ண நீங்களும் பண்றீங்க. நீங்க புனிதராக பாக்காதீங்க, புனிதராக அட பேச விடுங்க. நடுவுல இருங்க ஒரு நிமிஷம் முழுசா பேச விடுங்க. நீங்களும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாம பண்றீங்க, ஏன்னா அது உங்களோட ரசிக்க மனப்பான்மை அதை மறைக்குது. ஓகேவா? மொதல் விஷயமா அதுதான். இப்ப நீங்க ஹெச் வினோத்தை நீங்க குறை சொல்லுவீங்க, ஹெச் வினோத்தை கண்டிப்பா குறை சொல்லுவீங்க. 3 படம் பண்ணாருன்னா எப்பா முடிஞ்சு போச்சு. ஆனா முடிஞ்சு போச்சு, உங்கள்ட்ட பேசி பயனே இல்ல, சுத்தமா சொல்றேன் பயனே இல்லை. நீங்க ஒரு ஸ்லீப்பர் செல்லு தான். ஒரிஜினல் அஜித் ரசிகர் நீங்களே உங்க மனசுக்குள்ள ஆள் மனசுல நம்ப வச்சுக்கிட்டீங்க. ஓகேவா? ஆள் மனசுல நம்ப வச்சுக்கிட்டீங்க. சீரியஸா சொல்றேன், நீங்க அஜித் ரசிகர் கிடையாது. நோட் பண்ணி சொல்றேன். ஆமா நான் வெற்றி வர சொல்லி என் பின்னாடி வந்தாங்க, தோல்வி வர சொல்லி விட்டு போனாங்கன்னு. ஆமா இப்ப அவருக்கு அது தப்பு இல்ல இல்லங்க. எனக்கு புரியல. இது என்னன்னா எப்பவுமே ஒரு பாயிண்டா பேசுற அப்படி அதுவும் கிடையாது. எப்பயாவது ஒரு நல்ல ஒரு கருத்து எடுத்து சொல்றாரு அதுவும் கிடையாது. பேசும்போதும் நமக்கு ட்ரோல் மெட்டீரியல் வாங்கி தர மாதிரி தான் எல்லா விஷயமும் பண்றது. சீரியஸா சொல்றேன், இது திரும்ப 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 உங்களுக்கு புரியவே இல்லைங்க. யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் ஒரு சீன் வச்சா அது எய்த்தாப்ல இருக்கவங்க இவங்க மாத்தி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். டேரக்டர் ஒரு இன்டென்ஷன் வச்சிருக்காரு, எய்த்தாப்ல ரசிகர்கள் வேற ஒரு மாதிரி மாத்தி வைக்கிறாங்க. அவங்க சௌகரியத்துக்கு மாத்துறாங்கன்னா நீங்க அவங்க சௌகரியத்துக்கு போய் அவங்க பின்னாடி விழுந்துட்டு அதனால வச்சிருக்காங்க இதான் வச்சிருக்காங்க அப்ப நீங்களா அவனை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா அதுக்காக அவன் மேல ஒரு ஹேட்டரை பரப்பி விட்டுட்டு அவர் அதுக்காகவே நீங்க எதுக்கு அப்படி ஒதுக்கி இருக்கும்போது திரும்பி பாசிட்டிவா ஒரு மனுஷன் வந்து ஒரு 1.5 வருஷமாவோ இல்ல ஒரு வருஷமாவோ ஒரு பாசிட்டிவா போடுறாருன்னா அது சந்தோஷம். ரைட். ஒரு பெரிய டேரக்டர் இன்னைக்கு அவர் வந்து அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் படம் பண்ண போறாரு, ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் கூட படம் பண்ணிருக்காரு, கசூரியா கூட படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு கல்ச் ஃபேன் பேஸ் அவருக்கும் தனியா இருக்கு. எப்படி வந்து மிஸ்கினுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கோ, கேஎஸ்ஐக்கு ஒரு இது இருந்துச்சோ, அது மாதிரி அட்லிக்கு இருக்கோ, அது மாதிரி ஒவ்வொரு ஃபேன் பேஸுக்கு ஒவ்வொரு டேரக்டருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அது மாதிரி தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நம்பர்ஸ்ல இருக்கிற வித்தியாசம் இருக்கலாம். ஆனா அதுக்கும் உருவாக்கிட்ட ஒரு ஆள் அவர் ஒரு மெனக்கட்டு ஒரு ட்ரெய்லரோ டீசரோ வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு கோட் பண்ணியோ ஒரு இது பண்ணி சொல்றாரு அப்படின்னா அதை நீங்க ஒரு பாசிட்டிவ் வகையில தான் பார்க்கணுமே தவிர அதுலயும் தேடி கண்டுபிடிச்சி நெகட்டிவ் கண்டுபிடிச்சி அவனை அடிக்கலாம், திட்டலாம், வன்மத்தை கொட்டலாம். கேட்டா பழைய பாக எத்தனை வருஷமா பாக்க அதை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு மறந்து போச்சு இல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது எந்த வகையிலுமே கொஞ்சம் உண்மையா சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் எந்த வகையிலும் உங்களுக்கு ஒரு வகையில பலன் இல்லாம எய்த்தாப்புல இன்னும் கொஞ்சம் சேர்த்து நெகட்டிவிட்டி தான் வாங்கி கொடுக்கும். அது நீங்க பண்றதுல எப்படி ஒரு ரசிகர் ஒரு நடிகனா இருந்தா ஒரு நடிகனுக்கு ரசிகனா இருந்தா அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்துக்கு உங்களால என்ன பாசிட்டிவ் செய்யணும் செய்யணும். இல்ல நெகட்டிவ் செய்யாம இருக்கலாம். அது என்னன்னா பக்கத்துல ஒருத்தன் பாசிட்டிவ் போறான் அவனையும் சேர்த்து நெகட்டிவ் இழுத்து விட்டுட்டு அவன் ஃபேன் பேஸையும் சேர்த்து நெகட்டிவ் மாத்தி விடுற வேலை வந்து ரசிகர் பண்ற வேலை கிடையாது. ரசிகர் பணப்பான்மையில இந்த ஸ்லீப்பர் செல் பண்ற வேலை அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் உண்மை. அது நீங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுகள் எப்போ நான் சொல்ற எதுவும் புரிஞ்சுக்க போறது கிடையாது, இதையும் புரிஞ்சுக்க போறது இல்லை தெரியும். இருந்தாலும் பேசுறமேங்கிறக்கா பேசுறேன், அவ்வளவுதான். வீக்கெண்டு வேற வழி இல்ல பேசுறேன். பிரகாஷ் என்ன பிரகாஷ் கடைசியில என்ன இப்படி முடிக்கிறீங்க? நல்லா தானே பேசுறீங்க. பேசினாலும் புரியாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு ஜோக் இல்ல இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நாட்டுல தண்ணி கேன் 20 ரூபாய்க்கு விக்குது அப்படின்ற மாதிரி வேற மாதிரி அதை புரிஞ்சுக்கணும் டபுள் மீனிங் மாதிரியே இருக்கு. இல்லங்க எனக்கெல்லாம் விட்டு சொன்னா என்ன சொல்ல புரிஞ்சுக்க போறல வினோத். நீங்க என்ன நான் 100 தடவை பல தடவை சொல்லியிருக்கேன், கண்டிப்பா புரிஞ்சுக்க போறல. இன்னொரு வாட்டி புரிஞ்சுக்க வர கண்டிப்பா கிடையாது. இதையும் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. அவருக்கு ஈஸியா சிம்பிளா முடிச்சு நமக்கு வேற எதுக்கு கடைசியா வீக்கெண்ட் டாபிக் நினைச்சுட்டு போவோம், அவ்வளவுதான். இல்ல அது அப்படி கன்வே ஆகாது கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம். வீக்கெண்டு அதனால இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா சரக்க போட்டே தான் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கன்வே ஆகும். நினைச்சிட்டு போறது ஒண்ணும் இல்ல. வீட்டுல உட்காந்துருக்கேன் ஃபேமிலி அந்த ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ரெண்டு மேட்சா உட்காந்துட்டு வீட்டுல 3:30 மணிக்கு குத்த வச்சு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நவரமா மேட்ச் பாத்துக்கிட்டு இதுல எங்க வெளியே போறது
வீக்கெண்ட் என்ஜாய் பண்றது நீங்க நீங்க வேற அந்த ஒரு கொஞ்ச நேரம் வீட்டுல உட்காந்துக்கிறதே உள்ள கஷ்டப்படுறீங்க. நான் காலையில இருந்து நைட்டு ஃபுல்லா டெய்லி வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படணும்? இல்ல அது நீங்க சொல்றது எப்படின்னா வடிவேலு சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சொல்லிருக்கான். உண்மையிலேயே எனக்கு வந்து இந்த படத்துக்கு போனோம்னா வியாழன் வெள்ளி அதெல்லாம் தெரியுது. மத்த நாள் வீட்டுல இருக்கிறப்ப இன்னைக்கு என்ன கிழமை, என்ன டேட்டு, இப்ப பரணி விஐபியா இருக்குன்னு சொல்றாப்லையா? அதுதாங்க அது மறந்து போயிருது அப்பப்போ. என்ன கிழமை என்ன டேட்டுன்றதெல்லாம் அது போறதே தெரிய மாட்டேங்குது ஒரே இடத்துல இருக்கிறதுனால. பிரகாஷ் ப்ரோ சென்சார் சர்டிபிகேட் வரலையே ப்ரோ. இன்னைக்கு வருமா? நான் இன்னைக்கு வரும்னு சொல்லியிருந்தீங்கல்ல. எனக்கு இன்னொரு டவுட்டுங்க. நமக்கு அது எதுக்குங்க? படம் ரிலீஸ் பண்றதுக்கு சென்சார் சர்டிபிகேட் நமக்கு எதுக்கு அது? இல்ல அதுல எத்தனை கெட்ட வார்த்தையை மியூட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு டியூரேஷன், இப்ப எல்லா டீட்டெயிலா போடுறாங்கல்ல. எனக்கு அதுல ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ஏன்னா இப்ப புதுசா இந்த சினோப்சிஸ் ஆட் பண்ற வேலையை வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வேற ஏதாவது கண்டிப்பா ஸ்பாயிலரோட சேர்த்து விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு டீகோட் பண்ணி அதை ஒரு பிரச்சனை போய் அதையும் சேர்த்து வந்து கேட்பாங்க. அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லணும். அதனால அது வரலன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன் நான். ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. இல்ல யூஏனா போஸ்டர் விடுவாங்கல்ல, அதுவும் விடல இல்ல. அதுக்கு இல்லங்க சென்சார் ஆயிருச்சு. சென்சார்லாம் ஆயிருச்சு. ஓகேங்களா? சென்சார் அவங்க வாங்கிட்டாங்க. ஆனா சர்டிபிகேட்டும் வாங்கிட்டாங்க. அவங்க ஏன் அப்டேட் பண்ணாம ஆன்லைன்ல அப்டேட்னா இப்போ ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் அப்டேட் பண்ணுவாங்க. நேற்று சென்சார் ஆச்சு, நீ சனி ஞாயிறு லீவுனால அப்டேட் பண்ணல இல்லைங்கிறது நமக்கு தெரியல. அது நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா ப்ரொடியூசர் சென்சார் சர்டிபிகேட் வாங்கி தர கையில அங்க ரிப்போர்ட் வந்துருச்சு. ஏன்னா எதுக்கு நான் இந்த உறுதியா சொல்றேன் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் சைடு அதாவது ராகுல் இருக்காருல்ல, ராகுல் சைடு கன்ஃபர்மேஷன் அவங்க ஆஃபீஸுக்கு வந்த செய்தி தான் யூஎஸ் சென்சார் ஆயிடுச்சு. அவங்க தான் 2 மணி நேரம் 20 நிமிஷம் லாக்டு முதற்கொண்டு சொன்னது. ஓகேங்களா? அவர் ஆஃபீஸ்ல இருந்தே சொன்ன தகவல். அதனாலதான் உறுதியா நம்ம நம்பி போடுறோம். அது ஓகே ப்ரோ. இல்ல யூசுவலா ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து போஸ்டர் விடுவாங்கல்ல, அது கேக்குறேன். அது ஒரு அப்டேட்னு போஸ்ட் விட வேண்டியதான். அந்த படத்துக்கு போஸ்ட் ஏற்கனவே ஒரு 4, அப்புறம் ட்ரெய்லருக்காக 1, அவ்வளவுதான் 5 டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு டிசைன் பண்ணணுமே யோசிச்சிருப்பாங்க. பொறுமையா பண்ணி விடட்டும். லாஸ்ட்ல ஏதாவது அப்டேட் ஏதாவது பண்ணணும்னா கடைசி திங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணட்டும். பொறுமையா அப்டேட் பாருங்க நாளையில இருந்து. ஏன் இன்னைக்கு இவ்வளவு சூடா இருக்கீங்க? என்னாச்சு? ஏங்க நார்மலாக இருக்கேன். ஏங்க நீங்க இதெல்லாம் இதுல சூடு கிடையாதுங்க. ஏங்க இது நல்லா தானே பயிர் சொல்றேன். இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த பேசியே ஒருத்தர் அப்படி ஆக்கிடுவாங்கல்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட நீங்க கேட்டு என்ன வந்து ஒருவேளை நம்ம வீக்கெண்ட் லைஃப்ல இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தெரியாம சந்தேகப்பட வைக்கிறீங்க என்னையவே. இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் பிரகாஷ் பேக்கெட் சாராயம் சூப்பர் அப்போ. அநேகமா இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்க வேண்டிய ஆள் வந்து சும்மா இருப்போம். அவர் தான் ஒரிஜினல் வீக்கெண்ட் லைஃப்ல இருக்கிறாரு. நல்லா வீட்டுல உட்காந்து குழந்தை குட்டியோட உட்காந்து விளாண்டுட்டு என்கிட்ட கேட்கறீங்க. பிரகாஷ் நான் வாட்ஸ்அப் பண்றேன், அது மட்டும் ஒன்று செக் பண்ணுங்க. ஓகே பண்ணி அனுப்புங்க பார்ப்போம். வரல ஒன்றும். பிரகாஷ் நீங்க எந்த ஷோ பிளான் பண்ணிருக்கீங்க? ஜிபியோ திருச்சியிலேயே தானே? திருச்சியில இப்போ வரைக்கும் 9 மணி ஷோ புக் பண்ணியாச்சு காலையில. ஆனா வந்து முந்தின நாள் ப்ரீமியர் இருந்துச்சுன்னா முந்தின நாள் ப்ரீமியர் போவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 9 மணி ஷோ போயிட வேண்டியதான். அதர் ஸ்டேட் டிராவல் எல்லாம் எதுவும் பிளான் இல்லை? கேரளா எல்லாம் போலீஸ் அதர் ஸ்டேட்லயே ரொம்ப எல்லாம் இல்ல அது போகலங்க. இல்ல அது போகிற ஐடியாவும் இல்லைங்க. யோசிச்சு பார்த்தேன். 3 மணி நேரம் 2 மணி நேரம் டிஃபரன்ஸ்க்காக நம்ம பார்த்தோம். திருச்சியில இருந்து பக்கத்துல எதுவுமே அதர் ஸ்டேட்ஸ் இல்ல. பிரகாஷ் ரொம்ப தூரமா தான் போகணும். 9 மணி ஷோ தானே. அதர் ஸ்டேட் போய் என்ன பண்ண போறீங்க? எனக்கெல்லாம் 9 மணி ஷோ வந்து பெட்ரு. கேரளா 9 மணி, அந்த கர்நாடகா 9 மணினா ஓகே. அப்படியே எல்லாத்தையும் ஓகே. நீங்க சொன்னது உண்மைதான். எனக்கெல்லாம் 11 மணி காட்டுது. இன்னும் 4 நெருங்குறப்ப ஏதாவது எக்ஸ்ட்ரா ஷோ 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வேர்ல்டு வைடு ஃபர்ஸ்ட் ஷோ எங்கீங்க? யூஎஸ் தான் ப்ரோ. யூஎஸ்ல 4 மணி கிறிஸ்டோபர் போட்டார் இந்தியா டைம் படி 4 மணின்னு. ஓ அப்படியா? ஓகே ஓகே. எனக்கு ஒரே டவுட், அப்ராட்ல புக்கிங்ஸ் வந்து பரவாயில்லையா, நல்லா போயிட்டு இருக்கா? பொதுவா அப்ராட்ல கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு இது வரைக்கும் நல்லா போகுது. ட்ரெய்லருக்கு அப்புறம் நல்லா ஜம்ப். தமிழ்நாட்டுல சூப்பர் புக்கிங். ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ல நல்ல புக்கிங். ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. துணிவுல இருந்து கொஞ்சம் நல்லா போயிடுங்க. துணிவு நல்லா போச்சு ஓவர்சீஸ். துணிவுக்கு அப்புறம் விடாமச்சு புக்கிங், ப்ரீ புக்கிங் நல்லா போச்சு. ஃபைனல் நம்ம நம்பர் தெரியல. ஃபைனல் நம்பர் சுமார்னு நினைக்கிறேன் அது. ஆனா வந்து ப்ரீ புக்கிங் நல்லா போச்சு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள விடாமுயற்சி லெவலுக்கு நல்லா போகுது. விடாமுயற்சி சூப்பரா புக்கிங் போச்சு. அந்த விடாமுயற்சி லெவலுக்கும் அதை விட ட்ரெய்லருக்கு அப்புறம் கொஞ்சம் ஜம்ப் நல்லா இருந்துச்சுன்னாங்க.
நாளைக்கு அதான் அது அந்த யூஎஸ் நம்பர் நாளைக்கு அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஓவர்சீஸ் ஓவரால் எவ்வளவு வந்து புக்கிங் ஆயிருக்கு நாங்க அப்டேட் ஓவர்சீஸ் பண்ணுவோம். ஓவரால் பிரகாஷ் வந்து ப்ரோ ஒரு 4 ஹெல்ப் மில்லியன் ப்ரோ. கேசஸ் இருக்கு. இந்த ஓவர்சீஸை நம்பி தான் அதுதான் பூமிங்கே இருக்கு. பிரகாஷ் ப்ரோ பூனே டீடைல் மட்டும் கேட்க சொல்லுங்க ப்ரோ எங்கேயாவது. புனேவா? ஆமா ப்ரோ. புனேல ரிலீஸ் ஆகுது இல்லையா படம்? இல்ல டைமிங் அதான் நம்ம 9 o'clock போடுவாங்களா நான் அது இல்ல அதுக்கு இல்ல, அது 10:30 மணிக்கு மேலதான் ஷோ. 10:30 மணிக்கு மேலதான் ஷோ புனேல. அது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது ஷோ டைம்லாம் போட்டிருந்தாரு. நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு, இருங்க செக் பண்ணி நாளைக்கு சொல்றேன், இல்ல வாட்ஸ்அப் டிஎம் பண்றேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி இது மாதிரி கேள்விகள் வரும். இன்னைக்கு என்ன 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. அமீர் கான் தான் இருக்கிறதுனால கூலி வந்து நல்லா ஒரு கலெக்ஷன் பார்க்கும்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, வார் 2 வேற கன்ஃபார்ம் போல நீ காலையில இல்ல எனக்கு வார் 2 நம்பிக்கை இல்ல வரும்னு. வந்துச்சுனாலும் நிறைய பேர் சொல்றதுலாம் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அதெல்லாம் எப்படி நமக்கு போட்டியா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. எனக்கு தான் இது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து அந்த வார் 2ங்கிறது ஒரு ஹிந்தி படம். ஹிந்தி படம் என்னைக்குமே வந்து நம்ம தமிழ்ல அதிகமா ஓடுனதெல்லாம் ரெக்கார்டு கிடையாது, என்னைக்குமே கிடையாது. அது பேசும் பொருளாவும் இருந்து கிடையாது, பேசும் பொருள் என்னைக்கு மாறினது கிடையாது. அப்படியே வந்தாலும் இது ஒரு போட்டி கணக்கிலே வராது. அப்படி போட்டியே போட்டாலும் ரஜினி ஒரு வித்தியாசமான ஒரு ரெக்கார்டு பண்றாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட அந்த ஹீரோக்களுடைய அப்பாக்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. ஜூனியர் என்டிஆரோட அப்பா கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. இவரோட சித்திகேசரோட அப்பா கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க கூடயும் சேர்ந்து நடிச்சு அவங்க படங்களோட மோத விட்டு நம்ம நடிச்ச ஒரு நடிகர் இன்னைக்கு அவங்க பசங்க கூட இந்த ஜெனரேஷன்லயும் மோதுறாரு. அப்படி அது ஹீரோவாவே மோதுறாருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது ஒரு போட்டி கணக்கிலே சார் ரஜினி வந்து ஆச்சரியமா பார்க்கலாம். அவ்வளவுதான். எனக்கு போட்டியில் சேராதுங்கிறத முதல் விஷயமே நான் சொல்றேன். திரும்ப எனக்கு ரிலீஸ் ஆகலாம் நம்பிக்கை இல்லது. இல்ல பிரகாஷ், நான் மெடிக்கல் ரப்பா தான் இருக்கேன். ஒருத்தவங்க ஃபைல் பார்ப்பேன். நான் வந்து 70 வயசு இருக்குன்னு பார்த்தா வயசு பார்த்தா கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவு இப்ப ரொம்ப முதிர்ச்சியா இருக்கிறப்ப ரஜினி தான் பாக்குறப்ப வாய்ப்பே இல்லை. அந்த 75 வயசுல அன்றாட ஆளுங்களை பார்க்கும்போது தான் ரஜினி தேவைப்படுது. இப்படி இருக்காரு மனுஷன். அது ஒண்ணு. நான் சொன்ன பட ரீதியா வரேன். நமக்கு வந்து இது வந்து ஒரு நம்ம படம் தமிழ் படம், அது ஒரு ஹிந்தி படம். அடுத்து வந்து அது டைரக்டர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. வார் 2ல ஒரே நம்பிக்கை ஜூனியர் என்டிஆர் தான். ஆனா ஜூனியர் என்டிஆர் முழுக்க வில்லனா இருக்கனால அதுவும் எப்படிங்கிறது தெரியல. நமக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா அதுல ஹிந்தி மார்க்கெட்டுக்கு வச்சாலும் கூட நமக்கு அது ஒருத்தர் வருவார். ஐயோ ஒரு பேர் டக்குனு முழுசா வரல. என்ன படம் பண்ணாரு? வார் 2 அது வந்து இவர் பிரம்மாஸ்திரா பண்ணார்ல, பிரம்மாஸ்திரா, ஏ ஜவானி ஏ திவானி. அவர் பேர் ஒன்னு நல்லா வரும். இந்த 4 ஏ ஜவானி பாத்திருக்கேன், இது பார்த்தது இல்ல. பிரம்மாஸ்திரா பாத்துறாங்க. அயன், அவர் பேர் அயன். தமிழ்ல அயன் சொல்லிதான் எனக்கு அவரு ஞாபகம் வரும். அயன் சொல்றது அவர்ல எனக்கு அவர் மேலே இப்ப நம்பிக்கை இல்லை. அதனால எனக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. நமக்கே ஹிந்தி மார்க்கெட் இருப்பாங்க. அமீர் கான் இருக்காரு. தமிழ்ல வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு மேல என்ன வேணுங்கிறது அதை தாண்டி அதனால போட்டியே கிடையாதுங்கிற. அப்படி போட்டியா இருந்தாலும் இந்த படம் நல்ல ஒரு அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்கும். வார் 1 வந்து டைரக்டர் ஆனந்த் சங்கர், அவரு 10 எடுத்தவர். போன வருஷம் ரித்திக் ரோஷன் வச்சு அவரு வந்து ஃபுல் கமர்ஷியலுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கிங்லயே கமர்ஷியலையும் சேர்க்கிறாரு. எனக்கு இவர் மேல எப்படின்னா ஒரு கலர் ஜிகுனா தூர வாழா தான் நான் பாக்குறேன். இவரை யார் இந்த அயனை ஒரு கலர் ஜிகுனா மட்டும் தான் தூர ஆட்களா பாக்குறேன். அவர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு அவர் நினைச்சாதான் அந்த படத்துல ஃபீல் குட் மூவியை சூப்பரா பண்ணிடுவார் ப்ரோ. அந்த ஏ ஜவானி இதுவெல்லாம் கல்ட்டு. இன்னொன்னு பண்ணிருப்பாரு வேக்கப் சித்தெல்லாம். இவருக்கு இந்த பிரம்மாஸ்திரா சரியா செட் ஆகல, இந்த பிரம்மாண்டம் எல்லாம் செட் ஆகல இவருக்கு. அதை சொல்ற பிரம்மாண்டம் இந்த கலர் ஜிகனா வேலையில இவர் செட் ஆகாது. அவர் அதாவது அதிகமா தூங்குறாரு. அது என்ன பண்றாருன்னு தெரியல எனக்கு. அதாவது ரெண்டாவது எனக்கு கரெக்டா ஷூட்டிங் முடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்களா அதெல்லாம் டவுட்ல இருக்கு. இல்ல கடைசி நேரத்துல போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்பயே 50-50 அந்த படம் ரிலீஸ் ஆகிற டவுட் தான். நிறைய பேர் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் வந்து படத்தை கண்டிப்பா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணி அவங்க ஏன்னா அதை நம்பி நிறைய பிசினஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மற்றபடி இருந்தாலும் இன்னும் 4 இருக்குல்ல பார்ப்போம். ஏதோ ஒரு சொல்றாங்களே இந்த கூலியில அந்த டிஆர் பாடின பாட்டை வர சொல்லுங்க. கேட்கும் போதுதான் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆக்சுவலா அது டிஆர் பாடலன்னு சொன்னாங்களே, அது ஒண்ணும் இல்லையா? ஆக்சுவலா அது வந்து அதை பழையதே எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால கிரெடிட்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னாங்க. அவர் போய் பாடல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு சன் டிவில அதுல ஒண்ணுல அவர் அந்த பேட்டியில அவர் பண்ணார்ல, அதை யூஸ் பண்ணிருக்காங்க. வழக்கமா அனிருத் யூஸ் பண்ணுவார்ல இந்த மாதிரி இந்த எரிங் பாய் அது அப்புறம் இந்த கடவுளே அதெல்லாம் யூஸ் பண்ணார்ல, அந்த மாதிரி இதையும் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். இது ட்ரெண்டிங் ஆடியோ. இது நீங்க கேட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி? அவர் என்ன சொல்றாரு, அந்த ட்ரெண்டிங் ஆடியோவை பாட வச்சிருக்காங்க ஸ்டுடியோல கூட்டு வந்து ஒரு ஃபுல் பாட்டுக்கு நடுவுல இந்த விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதுல மார்க் ஆண்டனில பாடுற மாதிரி பாடி இருக்காரு.
ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு இது உண்மையான்னு தெரியல ஃபுல்லா. நான் வேணா கேட்டு விசாரிச்சு சொல்றேன். ஆனா நிஜமா வந்து இது கேள்விப்பட்டது வந்து என்னன்னா, இந்த மாதிரி இந்த பாட்டு இருந்துச்சுல்ல, அந்த பேர் என்ன, ஜெயமரவி பாட்டு ஒன்று வருமே, இந்த இது டமாலு டமாலு தண்டனக்கா bro. டிஆர் பாடின பாட்டு. தண்டனக்கா கரெக்ட். அதுக்கு நடுவுல ஒரு வாய்ஸஸ் வரும்ல, இவரோட யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். பிரகாஷ், இப்ப இந்த கூலி ரிலீஸ் டேட்டு மெயினா வந்து தலைவரோட அந்த 50 இயர்ஸுக்காக அதை மேட்ச் பண்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? இதை விட பெட்டர் ரிலீஸ் டேட் இருக்காது அப்ப அந்த பூஜா ஹாலிடேஸ் அப்பெல்லாம்? அதுவும் பெட்டர் ஆப்ஷன் தாங்க. ஆனா பூஜா ஹாலிடேஸ்னா உங்களுக்கு வந்து காந்தாரா 2 இருக்கு, ஓகேங்களா? அது போக பாலையா படம் தெலுங்குல அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது. போட்டிகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் போட்டி கம்மி, சவுத்துல போட்டி கம்மி. நம்ம எதுக்காக படம் எடுக்கிறோம், யாருக்காக படம் எடுக்கிறோம் இருக்குல்ல, அப்ப நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீ டேட் என்ன நடக்கும். ஜெயிலர் சென்டிமெண்ட்னால ரிலீஸ் பண்றாங்க, அடுத்த விஷயங்க. அது அடுத்த விஷயம். அதெல்லாம் வந்து எப்படின்னா ரிலீஸ் பண்ற டேட்ல எந்த மாதிரி சென்டிமெண்ட் பாக்குறது அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம டேட் வந்து பேன் இந்தியா டேட்ல லாக் ஆகக்கூடாது. போட்டி வந்து எப்படி லாக் பண்றோம்னு இருக்குல்ல, அதனால அடுத்து கூடுதலா வந்து சென்டிமெண்ட் பாக்குறது. இந்த டே ரிலீஸ் பண்ணலாமா, நமக்கு ஜெயிலர் ரிலீஸ் ஆச்சா பண்ணலாம். ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா அதே ஆகஸ்ட் மாசம் தான் பாபா ரிலீஸ் ஆச்சு. நீங்க அந்த சென்டிமெண்ட் பார்க்க முடியாதுல்ல. எல்லாம் இது ஒரு கூடுதல் சென்டிமெண்ட், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு, இவரோட லோகேஷோட இது கொஞ்சம் அதிகமா இருக்கு இப்போ. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வேற இதுக்குள்ள ரஞ்சு அது வராம, அது அந்த இது காசு வராம போயிட வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்ப இதுக்கே சொன்னாங்கல்ல, போலாவா அந்த கைதியோட ஆக்சுவல் ரீமேக் இருக்குல்ல, அதை விட கைதியோட ஹிந்தி டப்பிங்க பார்த்தவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா. அப்புறம் விக்ரம அப்படின்னு இப்ப ஒண்ணு உருவாயிருக்குல்ல, அதுக்கு ஒரு கல்ட்டு. சோ அது அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்ப்பாங்க. சோ வேற படம் ரிலீஸ் ஆகாத அன்னைக்கு தான் இதை ஹிந்திலையும் சரி தெலுங்குலயும் சரி இதான் நல்ல டேட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இது முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 1.5 மாசம் முன்னாடியே பிரகாஷ் சொன்னாரு அது ஆகஸ்ட் 15 தான் அப்படின்னு. 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாசமா நான் ஆகஸ்ட் 15 தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். எல்லாருமே ஒண்ணுன்னு சொல்லும் போய் ஒன்றே சொல்லார் பிரகாஷ். பிரகாஷ் ப்ரோ யார் ப்ரோ? இல்ல அது அப்பயே எதுல ஸ்ருதிகாசனுங்க ஹீரோயினா? பட் ஹீரோயினா கிடையாது. அவங்க ஃபீமேல் லீட் அவங்க, ஆனா ஹீரோயினான்னு தெரியாது. ரஜினிக்குலாம் ஜோடி கிடையாது, ஓகேங்களா? நீங்க ரஜினி ஜோடி கிடையாது, ஓகேங்களா? ஜோடி கிடையாது. இது வந்து அந்த படத்துல மெயின் ஃபீமேல் லீடு அவங்க, ஒன் ஆஃப் த மெயின் ஃபீமேல் லீடு. லியோக்கு இதுக்கு ஒரு பெருசு என்னன்னா, இந்த படம் எல்சியூ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. லியோ அதை வச்சு இந்த படம் எல்சியூவான்னு எதிர்பார்ப்பு ரொம்ப எதிர வச்சுட்டாங்க. அவர் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாருங்க. அவர் ஃபர்ஸ்ட்லயே பேட்டிகள்ல நான் அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு எடுக்கிற படம் எல்சியூ கிடையாது, ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் சொல்லிட்டாரு. நல்லது, அதுதான் பெஸ்ட். அதான் பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. லியோக்கு அது ஒரு பெரிய ஒரு இதா போச்சு, ரொம்ப எதிர்பார்ப்பு போய் நின்றுச்சு. பட் இதுல ரிவீல் பண்ணாத ஏதாவது இன்னும் சர்ப்ரைஸ் காஸ்ட் ஏதாவது இருக்குங்களா, இல்ல எல்லாமே பண்ணிட்டாங்கல்ல, இல்ல வேற ஏதாவது இருக்காங்க? லோகேஷ் படத்துல கண்டிப்பா ரிவீல் பண்ணாத ஒரு கைது இருக்கும், அது கவலையே படாதீங்க. ஏன்னா அதையெல்லாம் வச்சுதான் ஓட்டணும். இப்போ ஸ்பேஸ் அவங்க என்ன பேசினா, அந்த கூலிக்கு வந்து அந்த ஐபிடியே அந்த ஐபிடியும் இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது. லோகேஷ் மூவி அப்படி வர்றது தான் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த காலகட்டத்தை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா, இந்த ஹைப்ன்றது இப்பெல்லாம் வந்து அந்த ஒரு மாசம், அந்த ஒரு 10 நாள், அந்த ஒரு 15 நாள், அந்த ஜோனுக்குள்ள நம்ம போயிட்டோம்னு நினைக்கிறேன் நானு. ஏங்க அப்படி பார்த்தா 34-35 வருஷத்துக்கு கழிச்சு கமலும் மணிரத்னமும் ஒரு படத்துக்கு இணையறாங்க. கன்ஃபார்மா அந்த படத்துக்கு போய் பாக்கறதுக்கு இந்தியா முழுக்க ஆள் இருப்பாங்க, ஒரு பெரிய கூட்டமே போகும். ஆக்சுவலா வழக்கமா கமல் படத்துக்கு, வழக்கமா மணிரத்னத்துக்கு போற கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் அந்த படத்தை போய் பார்க்க போதான் போது. பிளஸ் சிம்பு வேற இருக்காரு. ஆனா இப்ப பாருங்களேன், அந்த படத்தை பத்தி டாக்கே இல்லாத மாதிரி இருக்கும். என்னன்னா அந்த கடைசி ஒரு மாசம் 15 நாள் தான். என்ன அந்த படத்துல என்ன ஒரு மைனஸ்னா, சிம்பு ஃபேன்ஸ் சிம்பு படம்னு நினைக்கிறேன். செக்கச்சவந்த வானம் படத்தோட நினைக்கிறேன், அது கமல் படம். ப்ரோ நாங்க கூட தான் விக்ரம் படத்தை எங்க படம் நினைக்கிறோம். அப்படிதான் ப்ரோ, ஃபேன்ஸ்னா அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா நீங்க நினைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா விக்ரம் படத்தினால அதிகமான படம் வந்தது யாருன்னா, அது நீங்க 5 நிமிஷம் வந்திருக்கவங்க படம் இல்ல அது ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த படத்தோட மேக்சிமம் அது அந்த ரீட் பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய அறுவடை பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மேக்சிமம் நடந்தது நல்லது நடந்தது வந்து அது சூர்யாவுக்கு தான். ஏன்னா கிட்டத்தட்ட
ஒரு ஒரு இடத்துல போய் நின்னாருன்னா வெளியில போய் இந்த தெலுங்குல ஏதோ பிரஸ் மீட்ல போய் நிக்கிறாரு, கமல் போய் நிக்கிறப்ப கூட அந்த சவுண்ட் விட மாட்டேன்றாங்க. ஏன்னா என்ன சொல்றது, அது அந்த படத்துல இருந்து ஒரு பெரிய மாஸ் ஒன்று உருவாச்சு அப்படின்னா அப்புறம் அதோட ஸ்டாண்ட் அலோனுக்குன்னு ஒரு ஹைப் உருவாயிருக்குல்ல. இப்ப நீங்க விக்ரம் 2 அடுத்து எப்போ வருதுன்னு கேட்க மாட்டாங்க, ரோலக்ஸ் எப்போ வருது, ரோலக்ஸ் வருது எப்போ வருதுன்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஆக்சுவலா சம மேட்டர் நடந்தது வந்து சூர்யாவுக்கு தான். இன்னொன்னு, சூர்யாவுக்கு இந்த ரொம்ப கிளீன் இமேஜ் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாப்புல, அதை உடச்சு ஒருத்தர் ஒண்ணு பண்ணும்போது ஆக்சுவலா பயங்கரமா அது அவங்களுக்கு இதுவா இருக்கும். இப்ப நமக்கு இருந்துச்சுல்ல மங்காத்தா வந்து வந்தப்போ அந்த ஒரு டயத்துல டேய் ஒரு புது அஜித் ராஜ் அப்படின்ற ஒரு ஜோன் ஒண்ணு வந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஒன்ன பண்ணிருச்சு சூர்யாவுக்கு அது. எதுக்கு சிரிக்கிறீங்க மாவீரன்? ஆக்சுவலி 10-12 வருஷமா சூர்யாவுக்கு பண்ண எதுவுமே பண்ணாதது. அத வச்சு 2 நாளா அறுவடை பண்ணலையே, அதை வச்சு அவரு யூஸே பண்ணிக்கலையே, அது வேஸ்டா தானே போச்சு. வினோத் ஏன் எல்லாத்துக்கும் இப்படியே ஏதோ கையில ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு ஏன் சண்டைக்கு? ஒரு படம் தானே இல்லங்க, ஒரு படம் இல்ல ஆதி உங்களுக்கு என்ன தெரியுமா, ஒண்ணு அடுத்தவங்க எல்லா படத்தையும் எல்லா நடிகரையும் கிண்டல் பண்ணிடணும், ஆனா தான் படத்தை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. சொன்னா அவங்க வன்மத்தோட பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? முதல் விஷயம் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிடணும். அவங்க டிராக்கர் சொல்லுவாங்க, டிராக்கருக்கு பிசினஸ்ங்க அது. நான் உன சொல்றேன்னா அது எனக்கு ஒரு காரணம் கத்தவ சும்மா நான் யாரையும் வந்து சுத்த போறது கிடையாது. எனக்கு அது ஒரு காரணம் இருக்கு. அது மாதிரி அது ஒரு காரணம் என்னையும் இல்லைங்க, என்னையும் இல்ல. நான் சொல்றது என்ன மட்டும் சொல்லல, நான் சொல்ற திரும்ப நோட் பண்ண டிராக்கர்னா நானும் மட்டுமே இல்லை. அதே மாதிரி மத்தவங்க சொல்லும்போது அதுக்கு காரணமும் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். நீங்க டிராக்கர் சொல்ற எல்லாமே உண்மையா பாங்க, அஜித் படத்தை வசூல் சொல்ற எல்லாம் உண்மையா இல்ல, மத்தவங்க படம் வசூல் சொல்றாங்க பாராட்டி சொல்றாங்க, அதெல்லாம் உண்மை நம்ப அது மட்டும் நம்ப மாட்டீங்க. எப்படின்னு அவனுக்கு கூட சொல்லலாம் அப்படிங்க. அப்ப அவன் சொல்றது உண்மைனா அவன் சொல்றது கூட நீங்க சொல்றீங்க, அது ஒத்துக்குங்க. அவங்க டிராக்கர் ஒன்று சொல்றானா அது உண்மை நீங்க நம்பணும், அவன் சொல்ற வசூலையும் நீ நம்பணும், அவன் மட்ட தட்டையும் நம்பணும், அவன் பாராட்டினையும் நம்பணும். அதை நம்ப மாட்டீங்க. எப்படி பண்றீங்க? நமக்கு ஃபேவரா பண்ணா உண்மை, நமக்கு வந்து மத்தவங்களுக்கு ஃபேவரா பண்ணா அது பொய். அப்படி பொண்ணாதீங்கிற அடுத்த நடிகர் கிண்டல் பண்ணியே போவா இது பண்ணாம உங்களுக்கு மட்டும் பாசிட்டிவா போங்களே. அதுக்கு ஒரு வழி இருக்குல்ல, நான் சொல்றேன் 2 வழி இருக்கு. ஒன்னு அடுத்தவனை திட்டுறது மட்டும்தான் வழி, இன்னொன்னு அடுத்தவனை பாராட்டுறது மட்டும் தான் வழி. நீங்க பாராட்டுற வழியை தேர்ந்தெடுத்தீங்க, பாராட்டுற மட்டும் செய்யுங்க. பாராட்டிக்கிட்டு நான் அடுத்தவனை வந்து திட்டிக்கிட்டே இருக்கும்போது அதையும் 2 சேர்த்து செய்யாதீங்க. அது என்னைக்குமே வந்து இன்னும் நெகட்டிவிட்டி உங்களுக்கு சேர்த்துக்கணும். அது எப்படி சொல்லுவாங்க, 1 கொடுத்தா 10 திரும்பி வரும். அது இப்ப இல்லனாலும் ஒண்ணுதான் தோணுது. வழக்கமா வந்து 5 நிமிஷம் பேசிட்டு கீழே போய் நின்றுவாரு. இன்னைக்கு மத்தையில நின்னுகிட்டு அப்பப்போ வாங்கிக்கிட்டே இருக்காரு வினோத் ப்ரோ. இல்ல இன்னொன்னு வாங்கிட்டு இருக்காருன்னு ஜிபியை வந்து ஒரு மாதிரி விலகி நிக்கிறாரு. கீழே கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, பேசாம இருந்தவரு ஜிபியை வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸோட உள்ள இழுத்து விட்டு வினோத்துக்கு திட்டு வாங்கி கொடுக்குறாரு. பட் ஆக்சுவலா நான் சொல்லாது ஆமா அநியாயத்துக்கு கோவப்பட்டாரு இன்னைக்கு. ஆமா இல்ல பட் என்னன்னா எனக்கு இவ எல்லாருக்குமே இருக்குங்க அது. இப்ப எனக்கு என்னன்னா நமக்கு வினோத் மேல தனிப்பட்ட கோவம் கிடையாது, சரியா? இப்ப தனிப்பட்ட கோவமா இருந்ததுன்னா நீங்க என்ன இப்படி சொல்றதுன்னு சொல்லி நம்ம வினோத் திருப்பி திட்டு இருப்போம். ஆனா ஒரு விஷயத்த குறுக்க வந்தாரு ஒரே நிமிஷம் மட்டும். மத்தவங்களா தான் குறுக்க வர மாட்டாங்க, மத்தவங்களா தான் திட்டிட்டு போங்க, அவங்க போனோம் அதுதான் விட்டுட்டு. வினோத் நம்ம நம்ம கூட வந்து நம்ம நிறைய பேசுறோம், உரிமை எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். மத்தவங்களா தான் இவ்வளவு விளக்கம் சொல்ல மாட்டேன். முதல் விஷயமே இதுதான். வினோத் நம்ம ஸ்பேஸ்ல வந்து நம்ம அதாவது பார்க்கவே இல்லைனாலும் பழகிட்ட ஒரு ஆளு, கோயிலுக்கு வாங்க உரிமையா ஒரு ஊருக்கு வாங்கன்னு கூப்பிடுற ஒரு ஆளு. நம்ம அவ்வளவு தூரம் பழகுறதுனால நம்ம அப்படி தப்பா இருக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய கடமையிலும் இருக்கிறோம்ல, கேட்டுக்கிட்டே சும்மா உட்காந்துக்க கூடாது இல்ல. அதுதான் வேற யாரா பேசுனா குறுக்க வந்து இவ்வளவு தூரம் பேச போறதே கிடையாது. உரிமை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். பழக்கத்தினால உரிமை அதிகமா எடுத்துக்கணும், அதுதான் காரணம். இல்ல இன்னொன்னு அந்த புரியதான் வைக்க ட்ரை பண்றமே ஒழிய அவர் அக்யூஸ் பண்ணி இது பண்ணல. இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப நான் சொன்ன அறுவடைன்றது வந்து சூர்யா அறுவடை பண்ணிக்கலன்னு சொல்லல, விக்ரமோட அதிகபட்ச ஹிட் வந்து அறுவடையானது சூர்யாவுக்கு தான் சொல்றேன். அது ஆக்சுவலாவே நீங்க பாத்தீங்கன்னா கூட விக்ரம் இப்போ கங்குவா இப்போ ஒண்ணு அவருக்கு செட் ஆகல, சரியா வரலன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு இடத்து அவர் என்ன நினைச்சாருன்னா இந்த என்ன நினைச்சா அதை பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுப்போம். இப்ப நீங்க ஒரு பேன் இண்டியாவா ஒன்னு அல்லு அர்ஜுன் மாதிரியோ இல்ல ஒரு பிரபாஸ் மாதிரியோ இதை ஒண்ணு பண்ணிட்டோம்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம திருப்பி மவுண்ட் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் எல்லாம், இந்த ஒரு பிசினஸ் நம்ம எல்லாத்துக்கும் இடத்துலயும் போய் கவர் பண்றோம்னா அப்படின்னு. சோ அதை அறுவடை பண்ணிக்கல அப்படின்னா அதை யாராலையும் கரெக்டா கணிச்சிடலாம் முடியாது, இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு. பட் என்னன்னா அடுத்தடுத்து அவர் எடுத்துக்கிற முயற்சி எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே இன்டென்ட் இருக்கிற ஒரு ஆள் பண்ற மாதிரி தானே இருக்கு. நான் அதைத்தான் பார்க்கணும்னு சொல்லுவேன் ஒரு ஹீரோ கிட்ட. நம்ம நீங்க இப்போ முன்னாடி இருந்த சூர்யா மாதிரி இப்ப இல்ல, நான் ஒரு சிங்கம் 3 சூஸ் பண்ணுவேன் ஓவர் வேற ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற சூர்யா இப்ப கிடையாது.
சுதா கொங்கரா படமா இருக்கட்டும், இல்ல அதாவது நான் சொல்றது சூரை போட்டு ஜெய் பீமா இருக்கட்டும், சூரை போட்டா இருக்கட்டும், இப்ப ரெட்ரோவா இருக்கட்டும், நீங்க அடுத்தடுத்த லைன் அப்னு சூர்யாக்கு இருக்கிறது இருக்குல்ல, அது எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் ப்ராமிசிங்கா தான் தெரியுது. சூர்யா கம்பேரிட்டிவ்லி முன்ன எப்போதையும் விட இப்ப கொஞ்சம் ப்ராமிசிங்கா தான் எனக்கு தெரியுறாரு. நான் அது சோ அறுவடை பண்ணிக்கிறதுனா இனிமே என்ன பண்றாருன்றதான் அறுவடை பண்ணிக்கிறது இல்லையா? இது வரைக்கும் பண்ணதை வச்சு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்ல சார், 2-3 படம் சைன் பண்ணி வெளில வந்தாரு, அதனால அடுத்த ரவுண்டுக்கு வராரு, கையை தூக்கிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு வராரு. வெளில வந்தாரு, அதனால சொல்றேன். புரியுதா இல்லையா ப்ரோ? அவரு எல்லாரோட சண்டை தான் போட்டாரு, ஹரி கூட இருக்கட்டும். அதுக்குன்னு பாலா படத்துல அவர் நடிக்காதே சேர்த்த முடியும். இப்போ நமக்கு ஒருத்தரோட கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சிம்பிளா சொல்ற ஒரு விஷயம், நீங்க பாலா கூடயோ இல்ல சுதா கூடயோ நான் சொல்றேன் என்னன்னா, எனக்கு கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் வந்துருச்சு, எனக்கு இப்ப பிடிக்கல. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, டெய்லி காலைல ஷூட்டிங் போயிட்டு மூஞ்சி பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே அந்த படத்தை எனக்கு பிடித்தம் இல்லாம செய்யணுமா, இல்ல அங்கிருந்து வெளியே வந்துடணுமான்றது இருக்குல்ல. பட் நீங்க இப்ப அந்த அதுல அவர் என்ன அந்த அவங்களுக்கும் நடந்த பிரச்சனையில என்ன இருந்துச்சுன்றது நமக்கு தேவையே கிடையாது. எண்ட் ப்ராடக்டா எது வெளியே வருதோ அதான் நமக்கு தேவை. இப்ப இது தனி பேச்சு. அவருக்கு சூர்யா வச்சு இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் கொடுத்த அவங்க கூட மட்டுமே எல்லாத்து கூடயுமே வந்திருக்கு இவருக்கு கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ். அதனாலதான் கேக்குறேன். இல்லங்க, அதான் கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்ன்றது ஒரு தனி டாபிக் ப்ரோ. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுன்றது விக்ரமோட வெற்றியை அவர் அறுவடை பண்ணிக்கிறாரா இல்லையான்ற இந்த டாபிக். கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் அவருக்கு எதனால வருது? இன்னொன்னு, இது இப்ப மட்டும் கிடையாது நான் சொல்றது. அப்ப நீங்க கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்ன்றது ஒரு டாபிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு கிடையாது. வெங்கட் பிரபு கூட ஒரு கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த எல்லா இடத்துலயுமே அவர் மேல இந்த தலையீடுன்ற கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அது பிரச்சனை, அது வந்து தனி டாபிக். இப்ப நீங்க வேற ஒரு விஷயத்துல அண்ட் இன்னொன்னு நான் சொல்றேன், ஒரு படத்துல யாருக்கு ஸ்டேக்ஸ் அதிகமா இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது தோத்தா யாருக்கு அதிகமான பேர் போகுது, இல்ல யாருக்கு அந்த யாரோட ப்ராஜெக்டா அது பார்க்கப்படுதுன்றது இருக்குல்ல, அவங்க எல்லாருக்கிட்டையுமே இன்வால்வ்மெண்ட்ன்றது இருக்கும். அண்ட் இவங்களும் தெரிஞ்சேதான் உள்ளக்க போறாங்க அதுக்கு. இப்ப அது வந்து ஒரு ஓனர்ஷிப். இப்ப நீங்க அது அந்த 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 ஒரு ஆர்குமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ரெண்டு பக்கம் பேசினாலும் ரெண்டு பக்கமே சரின்னு தான் இருக்கும். நீங்க டேரக்டர் போய் பேசுனீங்கன்னா, ஏங்க நான் தாங்க அதை கனவு, நான் தாங்க அதை கன்சீவ் பண்ணது, நான் தாங்க அதை எழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது அந்த ஹீரோட்ட போய் பேசுனீங்கன்னா, ஏங்க அது வந்து என்னோட பேர்ல தான் அதிகமா பாதிக்குது, நாளைக்கு என்ன பார்க்க தானே ஆடியன்ஸ் எல்லாம் வராங்க, நாளைக்கு என்ன தானே திட்டுவாங்க, உனக்கு தானே சொல்லுவாங்க. அப்புறம் நீ கேட்டுட்டு போ, ஏதோ ஒரு படம் எடுத்துக்கன்னு போல இல்ல, எவ்வளவு இன்வால்மெண்டா உள்ள வந்து இது பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டுமே தான் இருக்கு. இது ரெண்டு பக்கம் பேசினாலும் அது சரின்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த டாபிக் எடுக்கும்போது நம்ம சைடு எடுக்கவே முடியாது. ப்ராடக்ட் வெளியே வந்துருச்சா அதை வச்சு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இன்னும் பின்னாடி என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியாதுல்ல. செவிவெளி செய்தியா கேட்ட ஒரு விஷயத்தை வச்சு யார் சண்டை போட்டாங்கன்னு நான் சொல்லவே முடியாதுல்ல. இப்போ ஒரு நாள் அது ப்ரோ வரலாறு படம் பார்க்கும்போது சூர்யா நடிக்காத ஃபார் பெட்டர்னு தான் தோணுது, நல்ல முடியாத தோணுது. இல்லங்க, அது அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா சூர்யா வச்சு பண்ணும்போது அது வேறையா இருந்திருக்கலாம், இங்க வரும்போது அது மாத்தி இருந்திருக்கலாம். சினிமால ஹைப்போதெட்டிக்கல் இல்லங்க, சினிமால எப்பவுமே ஹைப்போதெட்டிக் சினாரியோஸ் வச்சுட்டு நம்ம எதையுமே பேச முடியாது பெருசா. வந்திருந்தா, இது ஆயிருந்தா, இது இருந்திருந்தா அப்படிங்கறத வச்சு நம்ம பேச முடியும். என்ன இருக்கோ அதை வச்சு பேசிடலாம், அது பெட்டர். வினோத் ப்ரோ, உங்க டவுட் கேளு. இது வந்து நின்றுருக்கு. வினோத் ப்ரோ, ரோலக்ஸ் கேரக்டர் வந்து ஸ்டாண்டர்ட் மூவியா போயிருக்கிறத விட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி ஒரு மூவில வரதான் வந்து பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ஃபுல் ஸ்டாண்ட் லோனா ஃபுல்லா எடுத்தீங்கன்னாக்கா அது கரெக்டா வந்துடும். எனக்கு தெரிஞ்ச அவரை வில்லனா இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்றதுனால எனக்குமே முருகேஷ் சொல்ற இது எனக்கும் தோணி இருக்கு. ரோலக்ஸ் ஒரு முழு படமா பார்க்கும்போது அது வந்து எந்த அளவுக்கு இதுவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, தனிப்பட்ட முறையில எனக்கு ரோலக்ஸ்ன்ற அந்த 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 சீன் இருக்குல்ல, அது எனக்கு பெருசாலாம் இருக்காது. எனக்கு சூர்யா தான் அதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளே எனக்கு தனிப்பட்ட அது ஒன்றும் அவ்வளவு பெருசா எனக்கு ஒன்றும் இதுவாலாம் இல்லை. ஏன்னா படத்தை வந்து ரொம்ப சாதாரணமா முடிச்சுட்டு, சரி இப்ப வேற என்ன பண்றது, இது ஹைவே மட்டும் இல்லையே பண்ற மாதிரி, சரி இதை ஒண்ணு கொண்டு முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி முடிச்ச மாதிரிதான் எனக்கு அப்படி தோணுச்சு. ஆனா சூர்யாவை அதுல பார்த்ததுனால எனக்கு அது டிஃபரெண்டா இருந்துச்சு. இன்னொரு நடிகர் அதை முன்னாடி பண்ண வேண்டியது, ஒருவேளை அவர் பண்ணியிருந்தாருன்னா கூட எனக்கு அது அப்படியே இருந்திருக்கும்னு தெரியல. ஆனா இது சூர்யாவை நம்ம இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தது இல்லைன்றதுனால அது கொஞ்சம் மெனேசிங்கா இருந்துச்சு. அப்படியே எனக்கு சீனாலாம் பெருசா பிடிக்காது. புரியல ப்ரோ, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவங்களே எந்த நடிகர் நடிப்பான்னு அமிதாப் பச்சன் சொன்னாங்க பேரு. எங்க சும்மா சொல்றாருங்க அவரு. அமிதாப் பச்சன் வந்து 80 வயசுல ரோலக்ஸா வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பாராங்க, எனக்கு புரியலங்க. ஏதாவது ஒண்ணு ரீக்ரியேட் பண்ணுவார்ல அப்படின்னு நினைச்சிட்டேன். நீங்க சொன்னோட கியூரியாசிட்டி ஆயிடுச்சு, எந்த நடிகரா இருந்திருப்பாருன்னு தோணுச்சு, அதனால கேட்டேன்.
விக்ரம் பண்ண வேண்டியதுங்க அது. முதல்ல போய் அவர்கிட்ட தான் கேட்டிருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. சரி தேவை. இப்போ நீங்க வேறு நல்லா இருக்கு, நான் பார்த்தேன் இந்த நேற்று. ஆனா படம் வராதுக்கு காரணம் விக்ரம் பண்ணிருந்தாலும் இந்த மாதிரிதான் இருக்கும். படம் சூப்பரா இருக்கு. வினோத் ப்ரோ மீண்டும் மீண்டுமா எரியா மாவீரன் எரியா நல்ல படம், சிறந்த படம் இந்த வருஷத்துல. ஆனா ஓடல, மக்கள் ஏத்துக்கல. காரணம் ப்ரோ அவர் முன்ன பண்ண சாதனைகளா? ஆமா ப்ரோ எல்லா இப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் இல்ல, அதாவது நல்லா பேசுற மாதிரியே பேசுனீங்கல்ல, இவ்வளவு வருஷம் பண்ண சாதனைகளான்றீங்க. கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பாவம் அந்த மனுஷன் என்ன ப்ரோ. ஒரு நிமிஷம், அவருக்கு நான் பதில் சொல்றேன். வினோத் ப்ரோ, இப்ப இந்த படம் கம்மியா இருக்குன்றீங்களா கலெக்ஷனு? ப்ரோ படம் சூப்பர், உண்மையா சொல்றேன். நான் காமெடி படம் நல்லா இருக்கு. கம்மியா இருக்கு அதுதானே சொல்ல வரீங்க? ரொம்ப கம்மியா இருக்கு. நல்ல படத்துக்கு ரொம்ப கம்மி. கீழே மங்காத்தா டிபி வச்சிருக்காரு அவரு சொல்றாரு 3 நாளைக்கு முன்னாடி இதே ஸ்பேஸ்ல இந்த படத்துக்குலாம் இந்த கலெக்ஷனே ஜாஸ்தின்றாரு. இப்ப அதுக்கு என்ன சொல்றது? அவரு ப்ரோ அவர் வாய் அவர் உறுப்பு விட்டுறாரு. இவன் தெரிஞ்சு விக்ரம் நல்ல படம், விக்ரமுக்கு நல்ல படம், செம்மையா இருந்தாரு. இல்லங்க, நான் ஒண்ணு சொல்றேன் வினோத், எனக்கு இந்த படம் எவ்வளவு பண்ணிருக்கலாம், எவ்வளவு பண்ணிருக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி எனக்கு எப்பவுமே தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது இந்த அளவு ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கல. ஏன்னு கேக்குறீங்கல்ல, அது சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றது உண்மையா இருந்தா, எனக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா இல்லையான்னு தெரியாது, இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜென்ரலா ஒரு படம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் வந்து எப்படி இருந்தா கூட்டம் ஒரு சமயம் வரும் அப்படின்னா, படம் செம பயங்கரமா இருக்குது, வேற லெவல்ல இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸே வந்து அப்படியாடா செம்மையா இருக்காடா அப்படின்னு சொல்லி பாத்துருவாங்க. ஆனா ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குடா ஆனா அப்படின்னு இந்த ஆனா சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் பார்க்கவே மாட்டாங்க. அதை வந்து பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவானுங்க. இந்த படத்தை பத்தி சொன்ன எல்லாருமே படம் நல்லா இருக்கு ஆனா அப்படின்றதான் பெரும்பான்மையான பேர் சொன்னதா நான் பாக்குறேன். நான் இது வரைக்கும் இப்ப நானுமே அப்படிதான் ரிவ்யூ போட்டேன். இந்த படம் வந்து குறைகள் உள்ள ஒரு நல்ல படம் அப்படின்னு. அது வந்து எந்த கேட்டகரியில சேர்னா படம் நல்லா இருக்கு ஆனால சேரும். படம் நல்லா இருக்கு ஆனான்றத வந்துருச்சுன்னா ஒரு 5-6 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்திருந்தா இந்த படம் இன்னும் கலெக்ஷன் கம்மியாயிருக்குதான் நான் சொல்றேன். ஆனா நீங்க பேசுறது நாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல அஜித் எதுவுமே கேட்கல, அஜித் நாய்ஸ் தான் கேக்குது. நான் நீங்க சொல்ல வரது என்னவா புரிஞ்சுக்கிறேன்னா, மேபி அஜித் சொல்ல வந்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடி படம் எல்லாம் இன்னும் ஹிட்டா இருந்துருந்துச்சுன்னா இதுவே வந்திருக்காது. முன்னாடி படங்கள்லாம் ரொம்ப கம்மியா வந்ததுனால இதுவே இந்த அளவுக்கு வந்து அது நான் அதை பத்தி பேசல, அது சப்ஜெக்ட். நான் அதை பத்தி பேச வரல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ இந்த படத்துக்குன்னு ஒரு மெரிட் இருக்குல்ல, இந்த படம் பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு மட்டுமே சொல்லியிருந்தா அது வந்திருக்கும். பட் இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடம் வந்து எனக்கு இதுவா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், பிரகாஷ் பரத்வாஜரங்க இன்டர்வியூ பாத்தீங்களா பிரகாஷ்? நீங்க அருண்குமார் கொடுத்திருந்தது ஆக்சுவலா பயங்கரமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ பார்க்கல, பட் அந்த லேடி ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க பேர் என்ன, எஸ்எஸ் மியூசிக், அந்த இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சு. அது நான் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அது பர்சனல், ஆமா அது அவரு பர்சனல் பேசியிருந்தாரு அதுல. இல்ல நான் சொல்றது வந்து இதுக்கு, நான் உங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீரதேஸ்வரன், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. எஸ்ஜே சூர்யாவை வந்து ஒரு இந்த சீன் வந்து அந்த அவங்கள கொல்ற சீன் இருக்குல்ல, எஸ்ஜே சூர்யாவை அந்த லாஸ்ட்ல வந்து அந்த வெளியோரம் சொல்ற சீன் இருக்குல்ல, அது இல்லாம ஆக்சுவலா வச்சிருந்த சீன் என்னன்னா, அங்க இருந்து அவங்க வந்துருவாங்கல்ல, கார்ல கூட்டு வந்துருவாராம். துஷாரா வந்து கேட்பாங்களா அந்த மாதிரி, சரி இப்ப கொன்னுட்ட இவனை எதுக்கு இங்க கூட்டு வந்த அப்படின்னு, வேற என்னடி பண்றது அங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னு. சரி இப்ப என்ன, சரி கொல்ல அவனை, இப்ப சரி நீ பேச்சு கொல்ல அவனை பண்ற மாதிரி சொல்லுவாரா. எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு மாதிரி பதட்டமாயி, என்னடா நடந்துட்டு பண்றீங்கன்னு மாதிரி ஒரு ஜோன்ல பதறுவாரு. ஆக்சுவலா அது பயங்கரமா இருந்துச்சுப்பா கேட்கும் போது, அது செமையா இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு அப்படி ஒரு க்ளோஷர் தானே செமையா இருந்திருக்கும். எனக்கு அதை கேட்கும் போது இது நல்லா இருக்கேயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல துஷாராவே அந்த இதுக்குள்ள போறதுன்றது இருக்குல்ல. ஆனா இப்ப இப்படி பண்ணது மூலமா துஷாராவை மட்டும் தனியா ஒரு துண்டா ரொம்ப நல்லவங்களா ஆயிடுச்சு இல்ல இப்போ. அது இல்லாம சரி கொன்னுட்டா இவனை சேர்த்து கொண்டுரு அப்படிங்கிற ஜோன் இருக்குல்ல, அது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அதைத்தானே யூஸ்வலா போலீஸ் செய்வாங்க. அது வந்து செம தாட்டு சீனாவே அது. ஏன்னா போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்றதுக்கு யாரையாவது கூட்டு வந்துட்டு, சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அவன் முன்னாடி வச்சுக்கிட்டு அவனை சாவடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது மறுபடிக்கும் போலீஸ்க்கே நடக்குதுன்றது இருக்குல்ல, அது திரையில பாக்குறதுக்கும் செமையா இருந்திருக்கும்.
அது ஒரு நல்ல இது. அது வந்து நான் இவர் சொன்னிருந்தாரு இந்த வார்த்தாஜரங்கோட இன்டர்வியூல, எனக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த சீன். சோ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அந்தந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் படத்துல நமக்கு கொஞ்சம் தெளிவா இருந்துச்சுல்ல, மேபி அதனால என்ன இருந்திருக்கும், சரி பொறுமையா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு மக்கள் விட்டுருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டிராகனும் நீங்க சொல்ற மாதிரி ஆகா, ஆனா அது ஓடிச்சு இந்த படம் ஓடல எனக்கு. அது இந்த டேட் ஒரு காரணம். இல்ல 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 டிராகனுக்கு அப்படி டாக் வரல. டிராகனுக்கு ஆக்சுவலா எப்படி டாக் வந்துச்சுன்னா, செமையா இருக்கு படம் அப்படின்னு தான் டாக் வந்துச்சு. இந்த ஆனா டாக் வரவே இல்லை. ஆனா யாரு சொன்னாங்க அப்படின்னா, இப்ப நம்மள மாதிரி படம் பார்த்துட்டு இத பேசுற ரிவ்யூ பண்ற ஆர் இந்த இதுவா பேசுற ஆட்கள் இருக்காங்க, படத்தை பத்தி பிரிச்சு பிரிச்சு அக்க வேற நிறைய பேசுற ஆட்கள் இருக்காங்களா, அவங்கதான் இந்த ஆனா சொன்னாங்க. மீதி எல்லாருமே படத்தை நம்ம அப்படி நினைச்சு, இன்னொன்னு படத்துக்கு ட்ரெய்லர் அண்டர் பிளே பண்ணது இருக்குல்ல, ஒரு நெகட்டிவா போனது இருக்குல்ல, அது பெருசா ஹெல்ப் பண்ணுச்சு அது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்து போனது டான் மாதிரியான ஒரு படத்தை. ஆனா டான் எல்லாம் இல்லப்பா, இது இன்னும் நல்லா இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றது இருக்குல்ல, அது வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுத்துச்சு அந்த படத்தோட இது. அப்புறம் இன்னொன்னு, டான்ல கடைசி நிமிஷம் வரைக்குமே அந்த கேரக்டர் மேல மக்களுக்கு ஒன்னும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஈர்ப்போ இல்ல ஒரு இதுவோ எல்லாம் வரல. டானே கடைசியில அவங்க அப்பாவை குளோரிஃபை பண்ணி தான் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த படம் தான் வந்து இவன் செஞ்ச தப்ப வந்து ஒத்துக்கிட்டு இதுவாகி முடிஞ்சதுனால, இதை பார்த்த எல்லா ஒரு பெரிய செக்டார் இருக்காங்கல்ல, ஒரு வயசானவங்க இருக்காங்கல்ல, இப்ப டானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரம் கிரிஞ்சுன்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாங்கல்ல. ஆனா இந்த படத்துக்கு என்ன ஆச்சுன்னா, ஆடியன்ஸ் ஒரு மாதிரி இன்வெஸ்ட் ஆயிட்டாங்க. இந்த இதுல எல்லாம் வந்து சீரியல் எல்லாம் வந்து வில்ல அடி வாங்கும் போது வீட்டுல எல்லாம் திட்டுவாங்கல்ல, நல்லா வாங்கட்டும் கேளுங்க அவனை அடி அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி பிரதீப் அடி வாங்கும் போது அப்படி சொன்னவங்க கிளைமேக்ஸ்ல அவன் திருந்துறான் அப்படின்னவனே அதுவும் பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு. சோ படத்துக்கு பயங்கர ஹோல்சமான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு டிராகனுக்குலாம். காமன் ஆடியன்ஸ் சொல்றேன் நான். வேர்ட் ஆஃப் மவுத்ன்றது நம்ம பேசுறதே கிடையாதுங்க. வேர்ட் ஆஃப் மவுத்ன்றது காமன் ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிறது. அவன் 2 வார்த்தையில முடிச்சிருவான், சூப்பரா இருக்கு போய் பாரு, கண்டிப்பா விட்டுறாத அப்படின்னு, நல்லதாண்டா இருக்கு ஆனா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. டேட் ஒரு குறையாத தெரியுது ப்ரோ. அஜித் படம் 10 நாள் ரிலீஸ், 27 மாசம் கடைசி. நான் என்னதான் ஆனா நல்லா கூட்டம், நான் போன அன்னைக்கு முதல்ல ப்ரோ ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்ல படம் நல்ல ரிவ்யூ இருந்துச்சு அப்படின்னா எப்படினாலும் ஓடும். நீங்க பிப்ரவரி, மார்ச், ஜனவரி, டிசம்பர் எந்த தேதியில ரிலீஸ் பண்ணாலும் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓடும். படம் நல்லா, அதாவது அந்த படத்தோட மெரிட்டுக்கு தான் அந்த படம் ஓடும், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் நல்லா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, வேதாளத்துக்கு வந்து தொடையளவு தண்ணியோட, நான் சொல்றது நம்மள மாதிரி இந்த ஆடியன்ஸ் கிடையாது, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நடந்து உள்ள போயிட்டு இருந்தேன். நான் நல்லா, எனக்கு அந்த சைட் வந்து எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு இன்னமும். சென்னையில அததான் சொல்றேன். சென்னையில நீங்க இப்ப நம்ம இப்ப மதுரை பக்கம் அந்த மாதிரி நடந்து போனேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து நான் அதை சின்ன வயசுல தான் சைட்டை பார்த்திருக்கேன் நான். ஆனா சென்னையில நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கார்ல வந்து வராங்க, வந்து இறங்கி தொடையளவு இது முட்டியளவு தண்ணியெல்லாம் இறங்கி நடந்து உள்ள தியேட்டருக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குன்னு வந்துச்சுன்னா எப்படினாலும் போய் பார்த்துருவாங்க. இதுக்கு அவ்வளவு யுனானிமஸான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரலன்றது மட்டும் தான் இதோட குறை. அதே கடைசி விவசாயம் மாதிரி படத்துக்கு என்ன சொல்றீங்க? ஓடாதுக்கு எனக்கு கடைசி விவசாயம் முதல்ல இல்லங்க, நமக்கு பிடிக்குங்க, யாருக்கு எதான் சொல்றேன், யாருக்கெல்லாம் பிடிக்கும். எனக்கு கூட தான் கொட்டுக்காளி ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனா எனக்கு பார்க்கும்போதும் தெரியும் கொட்டுக்காளி அவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணாதுன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு கடைசி விவசாயிய நீங்க இப்ப நம்ம அதை போய் பார்த்த ஆட்களோட எண்ணிக்கையே கம்மிங்க. இன்னொன்னு அதை பார்க்கணும்னு நினைக்கிற ஆட்களோட எண்ணிக்கையும் கம்மி. நான் வீட்டுல 6 முறை உட்காந்துட்டு ஜாலியா டிவியில பாக்குறேன் அப்படின்னா அதை உட்காந்து பாப்பாங்க, இல்ல இது பண்ணுவாங்க. ஒரு தியேட்டர்ல இவங்க என்னதெல்லாம் பாக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல, அதுல என் ஃப்ரெண்ட் அதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். யதார்த்தமான ஒரு படம் அப்படின்னு சொன்னா என்னால நான் படத்துக்கே போக மாட்டேன். ஒரு படத்துக்கு அவார்டு வாங்கிச்சுன்னா என் ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருக்காங்க மதுரையில இருந்து, பாதி பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அவார்டுன்னு ஒண்ணு அந்த படத்துக்கு கிடைச்சிருச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி, என்ன நான் போவே மாட்டேன் அந்த படத்துக்கு. நான் என்ன ஆனாலும் சரி தியேட்டருக்கு போக மாட்டேன். ரெக்க இருந்துச்சுன்னா தியேட்டருக்கு போக மாட்டேன். நிறைய பேர் ஃபெதர் இருந்துச்சுன்னா தியேட்டருக்கு போக மாட்டேன். இவர் பிரகாஷ் கூட சொல்லுவார், நானுமே அப்படிதான். முன்னாடி அதாவது சுத்தமா ஐயோ ரைட் நான் போய் மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லதான் இருக்கும். இப்ப அதான் இன்னொன்னு, ஒரு ஃபார்ம் நம்ம படம் பார்த்து இங்க பழகி இருக்கோம்ல, அந்த ஃபார்ம்ல இருந்து மக்கள் வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இல்ல அது விஜயோட சக்சஸ் அது காரணம். ஜனரஞ்சமா பாக்குறதுதான் மக்களும் விரும்புறாங்க, அதுவும் ஒரு காரணம். ஆமாங்க, விஜய் மட்டுமே இல்ல, இன்னொன்னு ட்ரெய்லரை பார்த்துட்டு இப்ப முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து வேற வழியே கிடையாது, நம்ம தியேட்டர்ல போய் தான் பார்த்தாகணும்ன்ற ஒண்ணு இருந்துச்சு இல்ல, இப்ப அது கிடையாது இல்ல. கன்ஃபார்மா தெரியும் 1 மாசத்துல அது ஓடிடிக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்க என்ன பொறுமையா இருந்துக்குவாங்க, சரி ஓடிடில வந்தோடனே பாத்துக்கலாம், தியேட்டர்ல போய் நம்ம கத்த போறது இல்லை. இன்னொன்னு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன்,
நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் நிறைய படத்துக்கு போய் பார்த்து அது ஹிட் ஆகும். 5வது நாள் 6வது நாள் 7வது நாள்லாம் போய் பார்த்து அது ஹிட் ஆகும்ல. இப்ப அருவி மாதிரி படத்தை எடுத்துக்கோங்க. ஆனா அந்த மாதிரி படம் ஓடிடும் தியேட்டர்ல. ஆனா ஒரு நல்லா இருக்குன்னு ரிவ்யூஸ் வருது, ஆனா தியேட்டர்ல புக்கிங் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, இல்ல 15 பேர் தான் இருக்காங்க தியேட்டர்ல வச்சுக்கோங்க. அப்ப போக மாட்டாங்க ஆடியன்ஸ். ஏன்னா நல்லா இருந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் இருந்தா மட்டும் தான் நான் கூட சேர்ந்து உட்காந்து தியேட்டர்ல படம் பார்ப்பேன்ற ஒரு மனநிலை தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு 100 பேரோட 150 பேரோட இப்படி பார்த்தாதான் அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப சுத்தி ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் தியேட்டர்ல புக் பண்ண மாட்டாங்க. இப்போ இன்னொன்னு இருக்கு தெரியுமா, ஒரு ஓசிடி இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. இப்போ ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு நிறைய டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு 2-3 டிக்கெட் மட்டும் புக் ஆகலைன்னா அவங்க போய் அதை புக் பண்ணுவாங்க. அதை புக் பண்ணிட்டு சரி ஓகே வேற யாரும் புக் பண்ணிடக்கூடாது, அதுக்குள்ள நம்ம புக் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலியா இருக்கு ஒரு தியேட்டர், 5-10 புக்கிங் தான் இருக்குன்னா போய் நேர்ல போய் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. நேர்ல போய் எடுத்துக்கோன்னு நினைக்கும் போது அப்ப வேற ஏதாச்சும் ஒரு வேலை வந்துச்சுங்க, டே வர்றா இன்னொரு நாள் போய்க்கோண்டா அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். கூட்டமா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொன்னக்கு அப்புறம் கூட்டமா இருந்தா மட்டும்தான் அதுக்குமே வேல்யூ. புக் பண்ணிட்டீங்களா? போறீங்களா இல்லையா? என்ன போறீங்களா இல்லையா புரியல எனக்கு. கண்டிப்பா போதான் செய்வேன். இல்ல ப்ரோ புக் பண்ணிட்டாருங்க அவரு. கேட்கலங்க அவரு இது தீரா காட்டு பிள்ளைல வந்து மௌலி கேட்கிற மாதிரி அந்த ஆங்கிள் கேட்கிறாரு. நீங்க வேற ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சுக்கீங்களா இல்லையா? இல்ல அவரு மறக்கனா கத்திடுவாரு வன்மத்தை விடு ப்ரோ அப்படிலாம் கேட்கறது. ஆதி ப்ரோ நீங்க அட பாவி இல்ல, நான் ஏன் வன்மத்தை கேட்க போறேன்? எனக்கு என்ன சோறு போடாமையா இருக்காப்ல. இன்னொன்னு எனக்கு அவரையும் நல்லா தெரியும், எனக்கு இந்த டைரக்டரையும் நல்லா தெரியும். டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இல்லங்க 9 மணி டிக்கெட் தான் இங்க ஓப்பனே ஆலையா வினோத். உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்களா இருந்தா பரவாயில்ல, நீங்க தியேட்டர் ஒன்னார்ட்டே டைரக்டா போய் பேசி பாஸ் எனக்கு 2 டிக்கெட்ன்றீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல பிவிஆர் ஓனர்கிட்ட போய் பேச முடியாதுல்ல. குருநாதர் சுகுமார் அவரு கூட போங்க. அவர் நினைச்சாருன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்பெஷல் சோஃபா சீட்டே வாங்குவாரு. தியேட்டர் ஓனர்ல அதிக சோஃபா சீட்டா? ஆமா ப்ரோ, சுகுமார் ப்ரோ இருக்குங்க. அதுதான் ப்ரோ. இல்ல ப்ரோ தியேட்டர் ஓனர்லாம் அவரு போனுக்குள்ளேதான் இருப்பாங்க, நம்பர் வச்சிருப்பாரு. இல்ல 2 டிக்கெட்லாம் போக மாட்டாரு, அவருக்கு பிரஸ் ஷோ தானங்க. சுகுமார் ப்ரோ பிரஸ் ஷோ பிரீமியர் ஷோலயே பாத்துருவாருங்க. அவர் எதுக்கு என் தியேட்டருக்கு போறாரு சம்பந்தமே இல்லாம. அப்படியே இருந்தாலும் பிவிஆர் வந்து இன்னும் ஓபன் ஆகல. 9 மணி ஷோ இன்னும் ஓபன் ஆகல, எதுலயுமே இன்னும் ஓபன் ஆகல. ஆக்சுவலா என்ன ஆகும்னா நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா இப்போ மத்த இதுல 9 மணி ஷோ ஓப்பன் ஆகலைன்னா அதை ஃபேன்ஸுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபாய்க்கு அப்படி வித்துட்டு இருப்பாங்க. அதை நம்ம கட்டுப்படி ஆகும். மதியானம் பண்ணாங்க ப்ரோ 9 ஷோ இன்னைக்கு மதியானம் கமலா ஓபன் பண்ணாங்க. 190 தான் ப்ரோ. இல்ல வேற யாரும் சொன்னீங்களே, விக்கியா யாரோ ஈகா ஓபன் பண்ணாங்களா? ஈகாவும் அனுஈகா 2 ஸ்கிரீனும் ஓபன் பண்ணாங்க 9 o'clock நேத்து. இதுல ஆன்லைன்ல வித்தாங்கல்ல ப்ராப்பரா தகவல் வரலங்க எனக்கு. இங்க நான் ப்ரோ இன்னைக்கு மத்தியானம் கமலால ஓபன் 2 மணிக்கு ட்விட்டர் ஓபன் பண்ணால பாக்கல நீங்க? அந்த பேஜ்ல ஃபாலோ பண்ணி இல்லப்பா. நான் நினைச்சேன் இந்த மாதிரி அதை இப்படிதான் போடுவாங்க வழக்கமா. ஆனா பறக்கும் போதே ஃபுல்லாயே பறக்கும் அது. அதனால அது மேல ஒரு பெரிய இதுவே இல்லாம இருந்துச்சு. சரி பிவிஆர் ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டேன். இன்னொன்னு சத்யம் தேட்டர் வந்து எனக்கு என் வீடு போயஸ் கார்டன் சத்யம் தேட்டர் வந்து எனக்கு 5 நிமிஷம். சோ அதனால இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கேயே போயிடலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். சரி ஆதி ப்ரோ அன்னைக்கு எத்தனை படம் பார்க்க பிளான் பண்ணிருக்கீங்க? ஏப்ரல் 10 ஒரு படம் தானடா ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு. அப்புறம் வந்து ட்வீட் பண்ணீங்க மரண மாசு நான் ஃபர்ஸ்ட் ஷோ போறேன்னு சொல்லி. ஓ ஆமா மரண மாசம் ரிலீஸ் ஆகுதுல, அப்படின்னா மரண மாசம் பார்ப்பேன். மரண மாசம் குட் பேட் அக்லியும் பார்ப்பேன். வேற என்ன ரிலீஸ் ஆகுது? ஜாட் ரிலீஸ் ஆகுது ப்ரோ. தெலுங்கு ஹிந்தி ஆகுது. ஜாட் சன்னி தியோல். அப்படி ஒரு படம் இருக்கா? அதான் ஆதி ப்ரோ மைத்ரி அவங்களோட இன்னொரு படமும் அதானே. இல்ல ஒரே இடத்துல 2 படம் ரிலீஸ் பண்றாங்க. இல்லங்க அந்த இது இந்த ஒரு ஹீரோ வந்து இப்ப இந்த ரீசெண்டா ஒரு இந்த பிரகாஷ் சொன்னாரு. இல்லங்க அந்த இதுங்க இந்த இப்போ அந்த டில்லு ஸ்கொயர் அது நடிச்ச ஒரு ஹீரோட படம் அதுதானே அது? இல்ல ப்ரோ அது ஜாக் ப்ரோ. இது ஜாட் JAT ஜாட். இப்ப சன்னி லியோன் நடிச்சதுன்றது எது? அதுதான் ஜாட். சன்னி தியோலுங்க. சன்னி தியோல் ப்ரோ. ஓ நான் சன்னி லியோன் நினைச்சேன். சன்னி தியோல்
ஆக்சுவலா அதுவே ப்ரொடியூசர் வந்து மைத்ரி தான் ப்ரோ, ரெண்டுமே சேம் டே ரிலீஸ் பண்றாங்க. குட் பேட்லயும் அவங்க ரிலீஸ். நீங்க இந்த அது இதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த ஜாக்ன்றதா இல்ல நீங்க சொல்ற இன்னொரு படமா? அது வந்து ஜாக் வேற ஜாட் வேற. ஜாட் அப்படின்னு நம்ம படிச்சுக்கணும். ஜாட்டுங்கிறது சன்னி தியோல் நடிச்ச படம். தெலுங்கு டைரக்டர் வந்து எடுக்கிறாரு. அவர் தான் வந்து இந்த கிராக் எல்லாம் எடுத்தார்ல, அவர் தான் கிராக்னு எடுத்த ரவிதேஜா படம் ரீசெண்டா பாத்துருக்கீங்க. தெலுங்கு படம் எடுக்கிற டைரக்டர் ஹிந்தி படம் எடுத்திருக்காரு. ஜாக்ன்ற பேர்ல ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஆமா, ஆனா பரணி கேட்க வந்த காரணம் அது கிடையாது. பரணி கேட்க வந்த காரணம் மலையாள படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் கிடையாது. மலையாளத்துல 3 படம் ரிலீஸ் ஆகுது. மலையாளத்துல நீங்க எத்தனை படம் பார்க்க போறீங்க? அதை சுத்தி வச்சு கேட்கிறாரு. ஏப்ரல் பத்தி வேற என்ன படம் பாப்பீங்க, ஏப்ரல் பத்தி வேற என்ன படம் பாப்பீங்க தம்பி? அப்புறம் அந்த அட்வான்ஸா பேசுறீங்க, வாழ்த்துக்கள். இப்ப 2 தானே சொல்லிருக்காரு. மூணாவது பசுகா 2 தானே அவரோட ஃபேவரட் படம். டாப்ல வைப்பாரு மம்முட்டி. பசுகா, ஆலப்புழா ஜிம்கானா. அப்புறம் அவர் சுத்தி வளர்த்தி தம்பி ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க, தம்பி ரொம்ப அட்வான்ஸா பேசுறீங்க. இல்லடா பரணி, நீ ஒண்ணு பண்ணு. நீ வழக்கம் போல பாத்துட்டு வந்து சொல்லு எனக்கு, இது நல்லா இருக்கு நீங்க போங்கன்னு சொல்லு. நான் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு மட்டும் போறேன். ஃபர்ஸ்ட் போய் தலையை கொடுங்க ஏதாவது ஒண்ணு. ஏன்டா நான் சம்மந்தமே இல்லாம ஏன்டா நான் தலையை கொடுக்கணும்? காசுக்கு பிடிச்ச கேடாடா. சரி ரைட்டு, ஏதோ ஒண்ணு தலையை கொடுங்க. இப்போதைக்கு முடிச்சுக்கலாமா? சரி, கமெண்ட்ல ஒருத்தர் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டிருக்காரு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவரோட படம் ஹரி சார் வந்து இவரோட படம் அப்படின்னு சொன்னாங்களே, பிரசாந்த் உண்மையா அதுன்னு கேக்குறாங்க. உண்மை. நாளைக்கு பிரசாந்த் பிறந்த நாள் ஸ்பெஷலா அறிவிப்பு வரும். இன்னைக்கு நம்ம கோஹோஸ்டா ஒருத்தர் இருக்கிறார்ல, நண்பர் சுகுமார் ப்ரோ. அறிவிப்பா? ஆமா, நாளைக்கு அறிவிப்பே வரும். நாளைக்கு சுகுமார் ப்ரோ பக்கத்துல அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா நாளைக்கு? ஆமா, சுகுமார் ப்ரோ பக்கத்துல இன்னைக்கு போய் டீமே மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அப்படியே பார்த்துட்டு சில பல விஷயங்கள்லாம் பார்த்து பேசி கன்சல்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். டீம்னா எல்லாமே ஃபைனலிஸ்டா? என்னங்க சொல்றீங்க, இவ்வளவு அமைதியா நடந்திருக்கு? இன்னைக்கு சுகுமார் ப்ரோவே பார்த்துட்டு வந்திருக்காரு. அதை பத்தி நாளைக்கு வந்து பர்த்டே அப்ப ஸ்பெஷலா ஒரு போட்டோ போடுவார், பிரசாந்த் கூட இருக்க மாதிரி போட்டோ போடுவாரு. அவர் டீட்டெயில் சொல்லுவாரு. நாளைக்கு வந்து அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆக்ஷன் படமா ப்ரோ? காமெடியா இருக்கும். ஹரி சார் கம்பேக். பிரகாஷ் ப்ரோ ஆக்ஷன் படமா இல்ல காமெடியா இருக்குமா? இல்ல ஹரி படம் இல்ல, ஹரி படத்துல எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஆனா என்னன்னா அந்த வாழ்க்கை அப்படியே போயிட்டு ஒரு வட்டை தொடங்க இடத்துலயே முடியற மாதிரி முதல் பட காம்பினேஷன் தமிழ் படம். அந்த தமிழ் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க. அதனால இதுவும் முடியுதுன்றீங்களாங்க இதோட? அதுலயே வருதுங்க. அதுல ஒரு சர்க்கிள் ஒருத்தர், அதாவது ஒரு சர்க்கிள் இருந்தா அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. அப்படியே அவங்க இது வந்து இவருக்கு ஒரு கம்பேக். ஏன்னா அது வந்து ஹரிக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு இல்ல, அது மாதிரி இப்ப திரும்ப பிரசாத்துக்கு ஒரு அடையாளம் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கறதுனால திரும்ப ஒரு கம்பேக் நல்லா. ஏற்கனவே இப்ப அந்தகன் ஓரளவுக்கு நல்ல அதாவது ரீமேக்ல அவர் சொதப்புவார். ரீமேக் பண்ணி ஒரு 5-6 படங்கள் பயங்கரமா சொதப்பி இருக்காரு ரீசென்ட் டைம்ல. அப்படி சொதப்பாம இருந்ததுக்கே ஒரு பாராட்டு பெற்ற படம் அந்தகன். அதை ஒரு அப்படியே சுட்டா தக்க வச்சுக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹரிங்க ஒரு நல்லா இருக்கு. அப்போ நல்ல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தாருன்னா, ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் இருந்தாங்கன்னா அப்படியே ஒரு படம் ஒரு பேசு பொருளா இருக்கும். அது வழியா ஒரு கம்பேக்கா இருக்கட்டும். இப்ப ஹீரோயின் இவங்க எல்லாம் ஃபிக்ஸ்டு தானே இல்லையா? இல்ல, ஹீரோயின் வந்து 2 பேர் ஆப்ஷன்ல இருக்காங்களாம். அது போக சுகுமார் போய் டீம் மீட் பண்ணிட்டு வந்தாருன்னு சொன்னீங்க. சுகுமார் ப்ரோ வந்து ஹீரோயினை பார்க்கல, இல்ல ஹீரோ தானே பாத்துருக்காரு. ஹீரோ பிளஸ் டீம் ஆக்சுவலா பாத்துருக்காரு. டீம் போய் பார்த்தாரு நீங்களே. சரி, எல்லாரும் ஹீரோயினை இவரு தான் புக் பண்றாரு. சுகுமார் ப்ரோ தான் புக் பண்றாரு. அது டீட்டெயில் கதையா இருக்காது. அவரு சொல்லுவாருன்னு பாக்குறேன், மைக் ஆன் பண்ண மாட்டாரு. அவர் லிஸ்னர்ல இருக்காரு ப்ரோ. கோவஸ்ட்ல காட்டுது. இல்ல லிஸ்னர்ல இருக்காரு. எனக்கு லிஸ்னர்ல தான் காட்டுது. சரி விடுங்க, முடிச்சுக்கலாம். நான் கூட நம்ம ஆடியோ லான்ச் எப்ப ப்ரோ? ஏப்ரல் 15 எதிர்பார்க்கலாமா? ஏப்ரல் 15 எதிர்பார்க்க முடியாங்க. ஏப்ரல் 20 மேலங்க. அதுக்கு நீங்க எதுக்குங்க சம்பந்தமே இல்லாம ஏப்ரல் 15 வரீங்க? என்னங்க லாஜிக்? எதுக்குங்க ஏப்ரல் 15? ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஐடியா பண்றாரு. ஆக்சுவலா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வைப்பாங்கன்னு தோணுது. ஒரு ஏப்ரல் 20 அந்த டைம்ல எந்த சனிக்கிழமை வருதுன்னு ஏப்ரல் 19. அப்படி இல்ல பிரகாஷ், ஒரு படம் ஓடிட்டு இருக்குல்ல, ஓடும் போது ஜென்ரலா பண்ண மாட்டாங்கல்ல. யூஸ்வலா இப்ப ஏப்ரல் 10 ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட டாக்ல அமைக்க போயிடும்னு சொல்லிட்டு யூஸ்வலாவே 10 நாள் கழிச்சு தான் வைப்பாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க. இல்ல, அதான் சொல்றேன், ஆடியோ லான்ச் வைக்காது. அதுதான் இந்த வாட்டி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வைப்பாங்க. அது ஏப்ரல் 20 அந்த தேதியில எந்த சனிக்கிழமை வருதோ அதை கணக்கு பண்ணீங்க. ஆனா ஏப்ரல் 20 ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு ஒரு ஆடியோ என்ன பண்ணணுமோ, ஒரு ஆடியோ லான்ச் என்ன பண்ணணுமோ அதை ஒரே ஒரு பாட்டு பண்ணிருச்சு. இந்த ரீல்ஸ்ல இருந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் பெண்கள்லாம் பண்ணிட்டாங்க. கிட்டு 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்ஸ்டாவே அந்த பாட்டை. அந்த ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போனோம்னா வந்துகிட்டே இருக்கும்ல, கனிமா 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 அப்படின்னு வந்துட்டே இருக்கு. ப்ரோ அது பேசிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு வீடியோ விட்டாங்களே, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
கியூட்டா இல்ல ஸ்மைல். அது உண்மையில நானும் அதை பேச நினைச்சேன், மறந்துட்டேங்க அதை சீரியஸாவே. நீங்க நல்லா ஞாபகப்படுத்துங்க. ஆமா நானும் சொல்ல நினைச்சேன் என்னன்னா மறந்துட்டேன். அதை வந்து என்னன்னா இதை ஃபர்ஸ்ட் விட்டுனாங்கன்னு வச்சுங்களேன், விட்டுட்டு அதை அவர் அந்த எக்ஸ்பிரஸ் இல்லாம இருக்காரு, மூஞ்சில எக்ஸ்பிரஷனே காட்டாம இருக்காரு, அதை படத்துல இருந்துச்சு நமக்கு நல்லா இருக்கும், சர்ப்ரைஸாவே இருந்திருக்கும். ஏன்னா அவர் என்ன அவங்க நிறைய ஸ்பாயில் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காமிக்ஸ்லயும் சில விஷயங்கள் வந்து சிங்கிள் ஷாட் மூவி அப்படின்னு சொல்றது, அதுல அதுக்கு ஒருத்தர் மர்டர் நடக்கிறது நமக்கு அதுலயே தெரியுது. அப்புறமேட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் என்னன்னா ரெண்டாவது ஒரு காமிக்ல ஒரு விஷயத்த ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அது வந்து காமிக்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு. எதுவுமே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். இது இந்த வீடியோ சூப்பரா இருக்கு, இதை ஃபர்ஸ்ட்லயே அந்த ஆடியோல சேர்த்துருக்கோம். ஆனா என்ன அது ஒரு பேசு பொருளா இருந்துச்சு அந்த லிரிக் வீடியோல. அது எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு, ஒரு பேசு பொருளா இருந்துச்சு. அது வேணா அது அவங்க விட்டதுக்கு ஒரு கூடுதல் பலமா இருந்துச்சு. ஆனா சர்ப்ரைஸாவே வச்சிருந்திருக்கலாம்னு தோணுச்சு, அவ்வளவுதான். ஆனா ப்ரோ இது ஆனா படத்துல சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதைத்தாங்க சொல்றேன், ஆனா இது ஆனா படத்துல ஆனா வராதுங்க. எனக்கு ஆனா ஆனா படத்துல எனக்கு வராது. இதான் பிரகாஷ் சரின்னு தோணுது. ஏன்னா நீங்க ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணும்போது ஆக்சுவலா உண்மையா படத்துல என்ன வரப்போதோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து சும்மா ரீலா வந்து இங்க பாருங்க ஆக்சுவலா அவர் ஆட தெரியாம பண்ணல, வேணும்னே அதை பண்ணிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்றதுதானே கரெக்ட். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாட்டுல ரிலீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை, அது நார்மலா தானே இருந்திருக்கும். இப்ப பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுச்சு, ஒரு கேள்வி தோணுது இல்ல, எதுக்கு இவர் மட்டும் இப்படி இருக்காரு, ஓகே அது கேரக்டரா அப்படிங்கிற ஒரு டாக் வருது இல்ல, இதுதானே சரி. இல்ல சரி, நான் சொல்றதுன்னா அது சர்ப்ரைஸாவே இருந்திருக்கும். படத்துல பாக்குறப்ப இவங்க நல்லா கன்னடா பார்க்கும்போது படத்துல வந்து ஏதோ பரபரப்பா சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற நமக்கு சர்ப்ரைஸா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப நமக்கு தெரியுது இல்ல, அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அப்ப நமக்கு என்ன ஆடியன்ஸ் என்ன சொல்லுவான், இல்ல டக்குனு ப்ரெடிக்டபிள், இது வந்து நமக்கு யூகிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டு போயிருவோம்ல, அதுதான் சொல்றேன் நான். அது சர்ப்ரைஸா இது மாதிரி விட்டுருந்தாங்கன்னா நல்ல கொண்டாட்டமான பாட்டு நினைச்சிருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு பரபரப்பா இருக்க போகுதுன்னா நமக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல. ஆனா இதுதான் பேசு பொருள். ஆனா இவங்களோட என்ன வந்து பேசு பொருள் ஆக்கணும்ன்றதான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது கிளியரா இது பேசு பொருள் ஆகும். இப்ப என்னன்னா பேசு பொருள் ஆக்கணும்னே இருக்கிறாங்க தவிர படத்துல பாக்குறப்போ இப்ப நான் சொல்றது இந்த காமிக்லயே பாத்தீங்கன்னா 3 ஸ்பாயிலர் வந்துச்சு இது வரைக்கும். அந்த காமிக்ல நீங்க எத்தனை வாட்டி நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, அந்த காமிக்னு சொல்றது 3 ஸ்பாயிலர் வந்துச்சு. படம் பார்க்கும்போது நம்ம வந்து அது மைண்ட்லயே ஓடும், நமக்கு தெரியாம ஓடும், அடுத்து இது நடக்க போகுது, ரைட் இந்த சீன் இங்க வரப்போகுது. அது வந்து என்னன்னா அந்த பொதுவான ஒரு வார்த்தை வந்துடும், இது வந்து நம்ம நினைச்ச மாதிரியே போகுதுப்பா அப்படின்றாங்க. அவரு அந்த இடத்துல படத்துல மெயின் ட்விஸ்ட் எல்லாம் வருது, ஆனா அந்த ட்விஸ்ட் எல்லாம் இங்க வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அது பேக் ஃபயர் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு இதுக்காக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து செம்மையா சூர்யா அப்படி பாக்குறப்ப நமக்கு ஒரு வைபா இருந்துச்சு. அவங்க அன்னைக்கு கேட்ட கேள்வி கேட்ட எல்லாத்தையும் நீங்க அதை வந்து கரெக்டா அடைச்ச மாதிரி இருந்துச்சு, சூப்பரா. எனக்கும் அந்த ப்ரோ ஜஸ்ட் ஒரு அப்டேட், அதாவது மொத்தம் இன்னும் பாட்டுலாம் இருக்கா? இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு அதுல? கண்டிப்பா 3 பாட்டு இருக்கும் இன்னும். நாராயண கார்த்திக் சுப்ராஜ்னாலே 3 பாட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா சூப்பரா இருக்கும் அவங்க. ஆனா எனக்கு இப்ப அந்த பாட்டே பிடிச்சிருச்சுங்க பயங்கரமா. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு வந்தப்ப எனக்கு அவ்வளவு பிடிக்கலங்க. அந்த கனிமா இல்ல, நான் சொல்றதுக்கு முன்னாடி வந்த பாட்டு கண்ணாடி பூவே, அது ஆக்சுவலி எனக்கு கேட்டப்ப அவ்வளவு பிடிக்கவே இல்லைங்க. ஆனா இது இந்த ரீல்ஸ்ல போட்டு 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 அது வந்து இப்ப நமக்கு அது ஆக்சுவலா நல்லா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுங்க இந்த ரீல்ஸ்ன்றது. அன்னைக்கே மகான் சொன்னார், அன்னைக்கே அந்த மகான் சொன்னார், கேட்ட அன்னைக்கே சொன்னார், ஒரு நாள் இது ரீல்ஸ்ல பயங்கரமா இருக்கும் அதையும் சொன்னாரு, 2வது சாங்கையும் சொன்னார். கேட்ட அன்னைக்கே யாரு நம்புறீங்க? இல்லங்க ஆனா செம்மையா இருந்துச்சு. என்னன்னா அவரோட வாய்ஸுக்கும் இருக்குல்ல, சனாவோட வாய்ஸுக்கும் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி அடியாளத்துல இருந்து ஒருத்தன் அழுதுகிட்டே இது பண்ணிக்கிட்டே பாடுறது இருக்கு, இந்த ஃபீல் பண்ணி அழு நல்லா அழு அப்படின்னு வரும்ல அந்த ஜிகர் தண்டால, அந்த மாதிரி அவர் வாய்ஸுக்குமே செம்மையா அது சிங்க் ஆகுது. கீழ இருந்து மணிமேகலை கை கட்டிட்டே இருக்காங்க, வந்தாங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் ஓட்டலாம். நீங்க ஓட்டலான்னு பாக்குறீங்க, பரணி ஓடலான்னு பாக்குறாரு, கழுத்து நெரிச்சு கொண்டுருவாங்க. நீங்க ஓட்டலான்னு பாக்குறீங்க, பரணி ஓடலான்னு கேக்குறாரு, ஒரு இட்டு கட் பண்றாரு, என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுதான் பரணி இருக்கீங்களா? அவங்க கீழ இருந்து கை காட்டிட்டே இருக்காங்க, அப்படி தெரிஞ்சுதான் அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்க. இல்ல தெரியல, டிபி காமிக்கல, எனக்கு காமிக்கல. பரணி உங்களுக்கு காமிச்சா அக்செப்ட் பண்ணுங்க, எனக்கு யாருமே காமிக்கல. பிரகாஷ் ப்ரோ கிவ் அவே பிளான் பண்ணிருக்கீங்க. நானே சொல்லிட்டேன், பெரிய படம் கிவ் அவே ஐடியாவே இல்லங்க. அந்த 40 டிக்கெட் கிவ் அவே வந்து ஒரே ஒரு நிமிஷம் கேட்டாரு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லி மிஸ் ஆயிரும். யார கேட்டாங்க, என்ன கேள்வி கேட்டாங்க? கிவ் அவே 40 டிக்கெட், அது வந்து நம்ம தரேன்னு சொல்லல, நம்ம லிசனர்ல வந்து 2 பேர் தரேன்னு சொன்னாங்க. 2வது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து அன்னைக்கு சொன்னதுக்காக நம்ம கிண்டலுக்காக சரி ஓகே 20 ஸ்பான்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றோமே தவிர அவங்க விருப்பம். அவங்க வந்து அன்னைக்கு அந்த இலாங்கிறவர் திரும்ப வந்து நான் சொன்னேனே 20 டிக்கெட் நான் தரேன் ரெடியா இருக்குன்னு சொன்னாருன்னா நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். நம்ம யாருமே கம்பல் பண்ணக்கூடாது. அதனால வந்து அதை விட்டுருவோம். அவங்க வந்து பண்ணாங்கன்னா ஓகே கண்டிப்பா பண்ணலாம். நம்ம கை காசு நம்மனா நான் தாராளமா தரேன், தரலங்கிறத அது முடிவு ஸ்டாண்ட் எடுக்கலாம். அடுத்தவங்க நம்ம வந்து எப்பவுமே வந்து அதை கம்பல் பண்ணக்கூடாது. அன்னைக்கு அவர் பேசும்போது சொன்னாரு,
அதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு. இன்னைக்கு அது கிடையாது. அவ்வளவுதான். மேபி அன்னைக்கு அவர்கிட்ட இருந்திருக்கலாம், இன்னைக்கு காசு இல்லாம இருக்கலாம், நல்லா இருக்கலாம். சோ இல்ல அது பிரகாஷ் சொல்றதுதான் கரெக்ட். அது நம்ம காசா இருந்தா நம்ம உறுதியா சொல்லலாம். எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க சொன்னா கேக்குறீங்களா யாராவது? ஐயா உங்க பேர் என்ன வினோத் தாங்க? ஏங்க என்னங்க இது? என்னங்க வினோத் பிரதரோட எல்லாம் என்ன கனெக்ட் பண்ணாதீங்க. நான்லாம் யார்ட்டையும் வம்புக்கு போக மாட்டேன். நான்லாம் நேர்மையான ஆளு. சரி, ஆனா நீங்க பேசுங்கன்னு சொன்னோன்னு இல்ல அப்ப வினோத் நேர்மையில ஆளுங்கிறீங்களா? இல்ல எனக்கு புரியலையே. ஐயோ ஏழ்ரை கூட்டாதீங்க. நான் வந்து என்ன இல்ல இங்க என்ன மைக் செட்டா கட்டி வச்சிருக்கோம். நீங்க வருவீங்க உங்க வாட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கீழே போவீங்களா? எனக்கு புரியலையே. போராளி அவரை டீக்ரேட்லாம் பண்ணாதீங்க. இல்லங்க எப்ப வந்தாலும் காலைல வெந்நீர் தண்ணியை கொட்டின மாதிரியே வர வேண்டியது. வந்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கிளம்புறேன் அப்படின்னு 5 நிமிஷம் தனியா போய் வீட்டுல மொட்டை மாடியில பேசுறேன். மறக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேச வந்தோம்? ஐயோ மறந்துட்டேன். அதுல ஒரு 5 நிமிஷம் ஆகும். பேசிருக்கேங்க. கீழே ஒரு 4 கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஏதாவது ஒன்ன பத்தி தான் பேசுவாங்க. ஓ சிவா நல்லவரு வல்லவரு. அவங்க கீழே பண்ணிருந்த இல்லங்க அவங்க இல்ல பிரகாஷ் அதை விடுங்க. அவங்க கீழே பண்ணிருந்த கமெண்ட் இருக்குல்ல, அதுலயே நீங்க அவ்வளவு நேரமா ஒரு டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது சிவான்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு சிரிப்பு. அவரு சப்போர்ட் பண்ணி பேசுனது கார்த்திக் சூப்பராச்சு. வினோத் ஒரு வேளை சிவாவை திட்டி இருந்தானா பிரகாஷ் பேசாம மைக் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு, நல்லா வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுவே சரியான சிரிப்பு. என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம ஒருத்தர் கராத்தே போட்டுருப்பாரு எங்கெங்கயோ போய். மணிமேகலை போயிட்டாங்க. இப்ப முடிச்சுக்கோங்க ஸ்பேஸ. பாவத்தை ஏங்க அநியாயம் பண்றீங்க? ஒருத்தவங்க வர வச்சு பேச வச்சு ஸ்பீக்கர் கொடுத்து பேசவே விடாம பண்ணிட்டீங்களேங்க. என்ன நான் பண்ணேனா? அப்படித்தானே சொல்லணும். இல்லங்க அதாவது வேற ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. நான் வந்து வருவேன், நான் ஸ்பீக்கர் கேட்டேன், ஏன் கொடுக்கல, உன்னுடைய ஹைனஸ் பேசுறேன் அப்படின்ற மாதிரியே ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு வந்து 5 நிமிஷம் நான் பேசிட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து எதையாவது ஒண்ணு பேசிட்டு அதுவும் இந்த டாபிக் சம்மந்தம் இருக்காது. ஏங்க இந்த மனிதர்கள்லாம் இப்படி இருக்கீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க, ஏங்க நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது நான் 2 கொலை பண்ண நான் ஐடியா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு இப்ப எங்களை எல்லாம் திருப்பிங்க? உங்களை இல்லைங்க, எங்கேயோ இந்த மனிதர்கள்லாம் இப்படி திட்டிட்டு இருக்காங்களே, ஏன் இந்த மாதிரி வன்மத்தோட தெரிஞ்சிட்டு இருக்காங்க, நான் இங்க வந்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெஸ்ட் போயிடுவாங்க. இத நான் என்னங்க பண்றது? 4 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்க ஏன் பரணி இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு என்ன திட்டினாங்க. ஐயோ சாரிங்க தெரியாம திட்டிட்டு நான் கேட்டுருவேன். ஐயோ இல்ல இது உங்களை பரவாயில்ல. எனக்கு நான் எங்கேயோ விளையாடிட்டு இருந்தேன், கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து வாட்ஸ்அப்ல தோழர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க சும்மா கிரிக்கெட் விளையாண்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்க பரணி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? பரணி எல்லாரும் சேர்ந்து திட்டாங்க கமெண்ட்லாம் பண்ண. சரிங்க, அவனை திட்டினா நான் என்னங்க பண்ண முடியும்? அவன் வந்து நல்ல பிள்ளை, அதை போய் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, தேவையில்லாம அவனை திட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னாங்க. சரிங்க, அவன் பாத்துக்குவாங்க, அவன் என்ன குழந்தையா, அவன் யாராவது திட்டினா அவனை பாத்துக்குவான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றேன். சம்பந்தமே இல்லாம இப்ப இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு நற்கருத்து நாட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பிரகாஷ்க்கு எடுத்து விட்டாரு. இல்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னு அப்புறமேட்டு சொல்றேன். ஆனா பரணி இருக்கு அப்படி இல்ல, ஐயோன்னு சொல்ல வந்தாரு. எதுக்குன்னா அவருக்கு பதிலா மாவீரன் திட்டாரு, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி பதட்டத்துல வந்தாரு. அடுத்த நிமிஷம் வந்து மணிமேகலை இருந்து நம்ம மேல எவ்வளவு பாசமா எவ்வளவு அக்கறையா போய் நமக்காக சப்போர்ட் ஆள் நட போயிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே கூல் ஆயிட்டாரு. அப்படியே 2-3 ஒரே செகண்ட்ல வந்துட்டு போயிடுச்சு அவருக்கு. இவங்க என்ன கேட்க வந்திருப்பான்னு சொல்லிடுறேன். சரி, இவங்க என்ன கேட்க வந்திருப்பாங்கன்னா, ஏன் எங்க ஊர்ல புக்கிங் ஓபன் பண்ணல, தேட்டருக்காங்க யாரும் புக்கிங் ஓபன் பண்ணாம விட்டாங்க, என்ன ஆச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க வந்திருப்பாங்க. அதுதான் உங்க கேள்வியா இருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு அவங்க கேட்டாங்கன்னா தெரியும். இல்லங்க அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. பிரகாஷோட ஸ்பேஸ்ல பேசினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அவங்க 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 ஊர்ல வந்து ஏதோ இது ஓபன் பண்ணிட்டாங்க போல, ஏதோ குட் பேட் அக்லி வந்து ஒரு 4 நாள் ஓபன் பண்ணிட்டாங்க போல. பிரகாஷ் இவ்வளவு ஒரு இன்ஃபுளுன்சியெல்லாம் ஆளுன்றது எனக்கு தெரியாம போயிருச்சு. அதுக்கு நான் வந்து பிரகாஷ்க்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து நன்றி சொல்லுவேன், ஸ்பேஸ்ல வந்து என்னைக்காவது அவங்கள பார்த்து வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அந்த நல்ல உள்ளம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் வந்திருந்திருக்கலாம். அவங்கள நீங்க கலாச்சி அனுப்பிச்சு விட்டீங்க. ஆக்சுவலா அவங்க பேசணும்னு சொன்னதே 5 நிமிஷம் தான். ஆனா அவங்கள பத்தி பேசுறது 6 நிமிஷம் பேசிட்டோம். அதுக்கு அவங்களே 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கலாம். பரவாயில்ல, போயிட்டு போது முடிச்சிடலாமா?
ஓகே ப்ரோ. ஓகே ஓகே பாய் 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 பை பை. ரொம்ப நன்றி ப்ரோ அந்த இது சொல்லிட்டீங்களா? எதுங்க இல்ல அது இதுன்னு கேக்குறீங்க, எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. திருப்பி முதல்ல இருந்து வராருங்க கேட்கல, சாரி. இல்ல இல்ல அது என்ன கிவ் அவே வந்து நான் சொன்னதுதான். நம்ம வந்து தரோன்னு சொல்லல, நம்ம தரோன்னு சொல்லல, நம்ம வந்து ஸ்பான்சர் 2 பேர் வரேன்னு சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து அவங்க தரேன்னு சொல்லி அவங்களா திரும்ப வந்து அதை மட்டும் தான் நம்ம கேட்க முடியும். நம்மளா வந்து அதை வந்து திரும்ப அவங்களை ப்ரெஷர் கொடுக்க கூடாது. அது வந்து வழியக்க பிடுங்குற மாதிரி ஆயிரும், வழிப்பறி மாதிரி ஆயிரும். அவங்களா கொடுத்தாங்கன்னா அது வந்து ஸ்பான்சர் மாதிரி ஆயிருக்கும். அதெல்லாம் வந்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுப்போம், இல்லைன்னா அப்படி விட்டுருவோம். நம்ம எப்பவும் போல சின்ன பட்ஜெட் படங்கள் கொடுப்போம்ல, அப்ப பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இன்டர்நெட்னா என்ன அப்படின்னு, இன்டர்நெட்னா என்ன, கேசிங்னா என்னன்னு ஒரு டீம் 2-3 டீம்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, அதனால அதை பார்ப்போம். பை. ஓகே பை பரணி பைடா.